என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். 3 கிரகம் தான் ஒரு ஜாதகத்தில். ஒரு ஜாதகத்தின் யோகத்தை உறுதி செய்துவிட்ட கிரகங்கள் 1, 5, 9. ஒரு ஜாதகத்தின் யோகத்தை தடை செய்பவர்கள் 3, 6, 8. அதுவும் ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகமே வேலை செய்யாது. என்ன வேணால் ராஜயோகம் இருக்கட்டும், தர்மகரவாதி யோகம் இருக்கட்டும், நீசபங்க ராஜயோகம் இருக்கட்டும், விபரீத ராஜயோகம் இருக்கட்டும், சந்திரமங்கல ராஜயோகம் இருக்கட்டும், பஞ்சமகா புருஷ யோகம் இருக்கட்டும், வேலை செய்யாது. அன்பர்மனண்ட் ராசி பலனில் ஒரு கல்யாணம் நடந்தால் கூட அந்த கல்யாணம் நிலைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆமாம், இது அன்பர்மனண்ட் ஆச்சே, மொமெண்ட்ரி. இது இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் ராசி கட்டத்திலே கல்யாணம் பண்ணிப்பீங்க, ராசி கட்டத்திலே குழந்தை பெற்றுப்பீங்க, ராசி கட்டத்திலே பணக்காரன் ஆகிடுவீங்க, ராசி கட்டத்திலே வெற்றி நிச்சயம்னு பாட்டு பாடி முடிச்சிடுவீங்க. ஒரு காரில் வந்து ரஜினி ஏறின வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் 5 ஸ்டார் ஹோட்டல். எனக்கு இந்த கோள்கள் என்ன குறிக்காட்டுகிறதோ அதை சொல்லிடுவேன், அதுக்கு பரிகாரமும் சொல்லிடுவேன். செய்யறது உன்னுடைய கடமை, செய்யாமல் போனால் அது உன்னுடைய பிழை. பலவீனமான ஜாதகம்னா பலவீனமான ஜாதகம்னு தெரிஞ்சுக்கிட்டு அளவறிஞ்சு வாழு, அவ்வளோதான். வேற ஒன்றும் நீ பண்ண முடியாது. கோள்களை போய் நீ மேலே ஒன்றும் தூக்கிட்டு இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வைக்க முடியாது. பெறுபவன் சீடனாக இருந்தால் மட்டுமே தருபவர் குருவாக மாற முடியும். இல்லை என்றால் பெறுபவர் நண்பனாகவே இருந்தால் தருபவர் குருவாக இருந்தாலும் தந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ள முடியாது. இவ்வளோடு முடிச்சிட்டார் அவர். தத்துவம் பொய் சொல்லாது, பொய்யை அடித்து நொறுக்கும். அதனால் நான் நிரந்தரமானதை, ஜோதிடத்துக்குள்ள இருக்கிற நிரந்தரத்தை பற்றி பேச வந்தவன். ஆனால் நீங்கள் ராசி பலனும் என்னும் நிரந்தரமற்றதை கேட்க ஆர்வமாக உள்ளீர்கள். இந்த ராசி பலன் என்பதே அடிப்படை ஜாதக ஆதாரத்தில் தான் பலிக்கிறது. இந்த 6 விதமான தொகைகள் உங்களுக்கு வருகிறது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். சில பேருக்கு அப்பப்போ ஹார்ட் வலிக்கும், போய் உடனே செக் பண்ணிக்கிங்க. இந்த 20 அக்டோபர் 2024 டு 21 ஜனவரி 2025 பிரிய வேண்டும் என்ற தம்பதிகள் பிரிந்து விடுவார்கள். விவாகரத்து பெற வேண்டும் என்ற அடிப்படை ஜாதத்தில் ஆண் பெண்களுக்கு இருந்தால் பெற்று விடுவார்கள். 12 பிப்ரவரி 2025 இந்த காலகட்டம் பொற்காலமுங்க. சும்மா சாதாரணமானது இல்லை, பொற்காலம். பெருங்கொண்ட கடன் மூலமாக கடன் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற வழக்குகளில் கூட வெற்றி கிடைக்கும். டைம்லெஸ்ல நீங்கள் ஏதாவது சாதிச்சிருந்தாதான் டைமில் ஏதாவது சாதிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் துலாம் ராசி தை மாதத்துக்கு மாத ராசி பலாபலன்களை கூறுவதற்கு முன்பு, ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. எப்பொழுதும் கடந்த 8 வருடங்களாக ராசி பலன் என்றால் என்ன, அடிப்படை ஜாதக பலன் என்றால் என்ன, இந்த ராசி பலனில் என்ன கிடைக்கும், இந்த ராசி பலன் வேலை செய்வதற்கு எது ஆதாரமாக உள்ளது, நீங்கள் உயிர் வாழ்வதற்கு பிராணவாயு ஆதாரமாக உள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் பிராணவாயு என்பது விடைபெற்று விட்டால் மனிதர்கள் நின்ற இடத்திலேயே சவமாவார்கள். கீழே விழும் அளவிற்கு கூட வாய்ப்பு இருக்காது. நின்ற இடத்திலே சவமாவார்கள். அப்பொழுது என்றால் பிராணவாயு தான் பர்மனண்ட். உங்கள் ஆசைகள் பர்மனண்ட் இல்லை, உங்கள் அழகிய பெண்டாட்டி பர்மனண்ட் இல்லை, உங்கள் அழகிய இச்சைகள் பர்மனண்ட் இல்லை. பிராணவாயு பர்மனண்ட். அதனால்தான் தமிழ் மொழி செம்மொழி அழகாக பேர் வச்சாங்க. அதுக்கு பேர் பிராணவாயு. உன்னுடைய பிராணனே அதில் தான் அடங்கி உள்ளது. ஆனால் இன்று அந்த பிராணவாயுவே மாசுபட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவில். டெல்லியில் நான் 20 வருடங்களுக்கு முன்பு என் குடும்பத்தாரோடு
அங்கே ஜாதகம் பார்ப்பதற்காக சென்று ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ஊரை சுற்றி பார்க்கும்பொழுதே எங்களால் ட்ராவல்ஸ் வண்டியில் இருக்கக்கூடிய கண்ணாடியை கீழே இறங்கினா எங்கள் மூஞ்சி ஃபுல்லாக மண்ணாகி போச்சு. அப்போவே 20 வருடங்களுக்கு முன்பே டெல்லியின் பிராணவாயு மாசுபட்டு விட்டது. இப்போது சென்னையும் மாசுபட்டு விட்டது, பட்டு கொண்டே வருகிறது. டெல்லியை போல் ஆவதற்கு இன்னும் 5 ஆண்டுகள் ஆகுமா 10 ஆண்டுகள் ஆகுமா தெரியாது, ஆகிவிடும். அப்படித்தான் உங்கள் அடிப்படை ஜாதகம் எந்த இலக்கணை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறதோ, உங்கள் அடிப்படை ஜாதகம் எந்த இலக்கினை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறதோ அந்த இலக்கினை நிறைவேற்றி தருவதுதான் ராசி பலன். அதனால்தான் ஆரம்பத்தில் பேசிக் கேபிட்டல் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி முதல் 12 பாவ அதிபதிகளும் பெற்றிருக்கக்கூடிய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதற்கு ஏற்பத்தான் ராசி பலனில் உங்களுக்கு 1 ரூபாய் கிடைக்குதா, 10 ரூபாய் கிடைக்குதா, 1 10 100 ரூபாய் கிடைக்குதா, பணம் வரும் நாட்களில் சில பேருக்கு 1 ரூபாய் கூட கிடைக்கும். ஆமாம், 12 கிரகமும் 9 கிரகமும் பலவீனமாக வேண்டாம். ஜாதகத்தில் அகத்தை குறிக்கக்கூடிய 1 5 9 பலவீனமாகி போச்சுன்னா உங்களுக்கு 1 ரூபாய் கூட கிடைக்காது பணம் வரும் நாட்களில். 1 5 9 பலவீனமாகி போச்சு, லக்னாதிபதி அஸ்தமனம், பஞ்சமாதிபதி 6 8 12 நீசம், பாக்யாதிபதி அஸ்தமனம்னு வைங்களேன், 3 கிரகம் தான் ஒரு ஜாதகத்தில். ஒரு ஜாதகத்தின் யோகத்தை உறுதி செய்துவிட்ட கிரகங்கள் 1 5 9. ஒரு ஜாதகத்தின் யோகத்தை தடை செய்பவர்கள் 3 6 8 கூடியவர்கள். ஒரு ஜாதகத்தின் செலவினங்கள் நல்ல செலவினங்களா கெட்ட செலவினங்களா என்பதை உறுதி செய்வது 12ஆம் இடம். ஒரு ஜாதகத்தின் யோகத்தின் அளவுகளை வெளி உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியவர்கள் 1 4 7 10 கூடையவர்கள். இவ்வளோ தான் அகம் புறம், இவ்வளோ தான் விஷயம். 1 5 9 என்பது அகம். பல பிறவிகளாக நீங்கள் இந்த பிறவியில் எதை சாதிக்க வந்துள்ளீர்கள், எதை செயல்படுத்த வந்துள்ளீர்கள் என்பதை அந்தந்த மாதத்தினுடைய நீங்கள் அந்த பணவரவு நாட்களில் நீங்கள் அடையலாம். எல்லாவற்றையுமே வீடியோவில் போட முடியாது என்பதால் நாம் போடவில்லை. பணத்தை மட்டும் தரும் நாட்கள் அல்ல, பல பிறவிகளாக நீங்கள் தாங்கி வந்த அதிர்ஷ்டத்தையும் அந்த பணவரவு நாட்களில் செக் பண்ணிக்கலாம். இதே மாணவர்களாக இருந்தாங்கனாக்கா அவங்களுடைய மார்க்குகளை செக் பண்ணிக்கலாம். அந்த பணவரவு நாட்களில் ஆமாம் அவங்க நல்லா படித்தாங்கன்னாக்கா ஆமாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு மார்க்கும் கிடைக்கும். ஃபஸ்ட் ரேங்கா, செகண்ட் ரேங்கா, தேர்ட் ரேங்கா, 10th ரேங்கா, சைபரான்னு. அப்படி என்றால் எது முக்கியத்துவமானது? உங்கள் அடிப்படை ஜாதகம் முக்கியத்துவமானது. இப்போ உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி லக்னாதிபதி அஸ்தமனம், 5க்கு அதிபதி நீசம், பாக்யாதிபதி அஸ்தமனம் அப்படின்னு வச்சுக்கிங்க. மற்ற கிரகம் உச்சமாக இருக்குது. ஜோசியர் கூட சொல்லியிருப்பார், ஏங்க உங்களுக்கு 2 கிரகம் உச்சங்க, 2 கிரகம் ஆட்சிங்க. ஆனால் அந்த கிரகம் என்ன கிரகமாக இருக்கும்? 6 கூடையனா, 8 கூடையனா, 3 கூடையனா, 12 கூடையனா, அந்த பிரயோஜனம் இல்லை. உச்சம் பெற வேண்டிய கிரகங்கள் 1 5 9 4 7 10. இந்த 1 5 9 4 7 10 என்ற அந்த 6 ஸ்தானாதிபதிகளை தவிர மற்ற 6 ஸ்தானாதிபதிகளான 3 6 8 12 பாதகாதிபதி, அதுவும் ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகமே வேலை செய்யாது. என்ன வேணால் ராஜயோகம் இருக்கட்டும், தர்மகரவாதி யோகம் இருக்கட்டும், நீசபங்க ராஜயோகம் இருக்கட்டும், விபரீத ராஜயோகம் இருக்கட்டும், சந்திரமங்கல ராஜயோகம் இருக்கட்டும், பஞ்சமகா புருஷ யோகம் இருக்கட்டும், வேலை செய்யாது. இப்போ அவங்கெல்லாம் இங்கே ராசி பலனில் பார்ப்பாங்க. இது எப்படின்னா கும்பலில் கோயந்தான்னு கத்தும்போது நாத்திகனும் கத்துவான், ஆத்திகனும் கத்துவான், முட்டாளும் கத்துவான், அறிவாளியும் கத்துவான். அதனால தான் இப்படி அன்பர்மனண்ட்டை போய் நம்ம எதுக்கு சொல்லணும்? ஆனால் பர்மனண்ட்டை சொல்லணும்னா அன்பர்மனண்ட்டோடு தான் வர வேண்டியது இருக்குது. பகவான் ஓஷோ கிட்ட அவர் டிசேபிள் ஒன்று கேட்டாங்க, பகவான் யூ ஆர் வெரி பிக் ஜீனியஸ் பட் யூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் த பீப்புள் அப்படின்னாரு. அப்போ பகவான் ஓஷோ சொன்னார், எஸ் தேர் இஸ் நோ அதர் வே டு கிவ் த விஸ்டம். நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் அவங்களுக்கு நான் விஸ்டத்தை கொடுக்கவே முடியாது. வேறு எப்படி தான் நீங்கள் கொடுக்க முடியும்? அதே மாதிரி தான்
நான் உங்களை ராசி பலன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ராசி பலனே சொல்லாமல் அந்த ராசி பலன் வேலை செய்யணும் என்றால் எது ஆதாரமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த துலாம் ராசியில் நான் கடந்த 2019 பேசி கொண்டிருக்கிறேன். இது ஒரு வகையான எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதனால தான் நிறைய பேர் பாவம் முகம் சுழிச்சிக்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க எங்களை. ராசி பலனே சொல்லலை. நீங்கள் போன வாரம் கூட ஒருத்தர் போட்டார், நல்லா படித்தவர். ஃபைனலி யூ டோன்ட் டெல் தி ராசி பலனோ அப்படின்னு. பாவம் அந்த அன்பர் ராசி பலனை பற்றி பாவம் பெரிய உயர்வாக நினச்சிக்கிட்டு இருக்கார். அவர் மனைவி விட்டு போன மனைவி ராசி பலனில் வந்துருவாங்கன்னு நினச்சிருக்கார். அவர் வரவே மாட்டார். போனவ தான். ஏன்னா இதுக்கு பேரே அன்பர்மனண்ட். ராசி பலனில் ஒரு கல்யாணம் நடந்தால் கூட அந்த கல்யாணம் நிலைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆமாம், இது அன்பர்மனண்ட் ஆச்சே. மொமெண்ட்ரி. இது மொமெண்ட்ரிக்கு என்ன தெரியுமா ஆங்கிலத்தில் ஆப்போசிட்டு? பெர்மனண்ட், என்டியூரிங், இட்டர்னல், எவர்லாஸ்டிங், இம்மார்டல், பெர்பிட்டுவல், டைம்லெஸ், அன்டையிங், அன்எண்டிங். ராசி பலனில் கல்யாணம் ஆகும்னு சொல்லி கல்யாணம் ஆகிறவங்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் 7ஆம் பாவம் நல்லா இல்லாமல், 7 குடையவனும் நல்லா இல்லாமல், நீசமாயி குடும்பாதிபதியும் நல்லா இல்லாமல், விந்து உற்பத்தி ஸ்தானாதிபதி 3 குடையவன் நல்லா இல்லாமல், பொண்டாட்டி சுகம்னு ஒன்று அனுபவிக்கணும், தாம்பத்திய சுகம். அந்த சுகத்தை அனுபவிக்கிற சுகஸ்தானாதிபதி நல்லா இல்லாமல், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவனுக்கு வம்சத்துக்கு விருத்திக்கு ஒரு பேர் சொல்லணும், பிள்ளை வேணும், 5க்கு அதிபதி அஸ்தமனம் நீசமாயி இருந்தால் அந்த திருமணம் அடுத்த ராசி பலனில் டைவர்ஸ் ஆகலாம், அடுத்த வருஷம் குரு பெயர்ச்சியில் டைவர்ஸ் ஆகிடலாம். ஆனால் இங்கே மனுஷனுக்கு ராசி பலனில் கல்யாணம் நடந்துச்சுன்றது தான் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு அவன் போய் 1000 பேருக்கு சொல்லி பார்க்கக்கூடாது ராசி பலன்னு சொல்கிறான். இப்போ எனக்கு கூட கூகுள் மீட்டில் ஒரு அன்பர் வந்திருக்கார், அற்புதமான அன்பர், துளாராசி அன்பர். குருஜி அவர் எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டார். குருஜி, நீங்கள் ராசி பலன் பார்க்கக்கூடாது, அடிப்படை ஜாதகம்னு சொல்கிறீங்களே குருஜி. ஆனால் இப்போ அவரும் பார்ப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த அன்பர் சம்பத்குமார்னு பேர். அவர் ஆரம்பத்தில் உங்களை மாதிரி தான் சாதாரண பார்த்துக்கிட்டு இருந்து சமீபத்தில் ஆமாம் ஒரு 2 மாதம் முன்னாடி தான் கூகுள் மீட்டில் சேர்ந்தார். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. என்ன அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ராசி பலன் பார்க்க வேண்டாம், என்ன நான் இங்கே ராசி பலனே பார்க்க வேண்டாம், அடிப்படை ஜாதகம் தான் பார்க்கணுன்றீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்குதே குருஜி, எல்லாமே எங்களுக்கு நடக்குதே குருஜி. நீங்கள் சொன்ன அந்த ஒரு ராசி பலனில் தான் குருஜி நான் 55 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சேன் குருஜி அப்படின்னாரு. இப்போ அந்த 55 லட்சம் சம்பாதிச்சதெல்லாம் மீண்டும் லேண்டில் போட்டார்ல. இப்போ அந்த லேண்ட்லேருந்து அந்த பணம் வரலன்னு பாவம் அவரே விசனப்பட்டுக்கிட்டே என்கிட்ட இருக்கார். இப்போ அந்த லேண்டில் போட்ட பணம் அவருக்கு 55 வருதா, 45 வருதா, 35 வரப்போதா, 25 வரப்போதா, இல்லை எதுவுமே வராதான்றது அவருடைய அடிப்படை ஜாதகத்தில் உள்ள பூர்வ புண்ணியம்தான். அந்த பூர்வ புண்ணியம்தான் பதில் சொல்லும். நடைமுறையில் அவருக்கு நடக்கிற தசா புக்திகள் தான் பலன் சொல்லும். 55 லட்சம் வந்துருச்சு அவருக்கு. அவர் கேட்குறாரு. ஆனால் இப்போ அந்த 55 லட்சமும் அவர் கையில் இல்லை பாவம். சமயத்தில் அவருக்கு 500,000 பெரட்ட முடியல அவருக்கு. அப்போ இது என்ன? அப்போது எது முக்கியம்? ஆனால் அவர் ஜாதகத்தில் கொஞ்சமாவது பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தது. அதனால் இப்போ என்கிட்ட வந்துட்டார், என்னுடைய திருவடியில் அவர் சரணடைஞ்சிட்டார். இப்போ அவருக்கு நான் பலபாவ ஆராய்ச்சியும் ஜாதக ரீதியாக
பார்க்க சொல்லியிருக்காரு. இப்போ நான் அவருக்கு பலபாவ ஆராய்ச்சியும் பார்த்துட்டு அது வருமா வராதான்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா அந்த பணத்தை அவருக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத நான் என் கூட என் அருகாமல் இருந்தால் தான் சொல்ல முடியும். இந்த 5000 பேரில் நான் போய் அந்த ஒரு சம்பத்குமாரை தேட முடியாது. அந்த சம்பத்குமார் என்னை தேடி என் திருவடியில் சரணடைந்தால்தான் அவருக்கு நான் அபயகரம் தர முடியும். இப்போ அந்த சம்பத்குமார் வந்தார், என் திருவடியில் சரணடைந்தார், நான் அவருக்கு அபயகரம் கொடுத்துட்டேன். இனி அது எப்படி வரும், எவ்வளோ தான் வரும், இல்லை மொத்தமே வராதான்னா வராதுன்னு சொல்லிவிடுவேன். ஏதாவது ஒன்றும் இல்லை, வராது, அவ்வளோதாங்க, வராதுங்க சம்பத்குமார், 55 வராது, மறந்துருங்க. அதுக்கப்புறம் யாருடைய ஜாதகம் பலமாக இருக்குதோ அவங்கள சார்ந்து போங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்கள சார்ந்து அவங்கக்கிட்ட அவங்க மூலமாக அறிவுரையை கேட்டுக்கிட்டு அவங்களையே ஓனர்ஷிப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வெறுமனே இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி நீங்கள் வியாபாரம் பண்ணால் நல்லா வருவீங்களா, அதுக்கான கிரக அமைப்பு இருக்கா இல்லையான்றது பலபாவ ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எனக்கே தெரியும். ராசி கட்டம் என்பது ஒரு ஸ்தூலம். ஆகாயத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்போது கிரகங்கள் அப்படியே ரன்னிங்கில் தான் இருக்கும், அது ஸ்டாட்டிக்காக இருக்காது. பூமி எப்படி தன்னைத்தானே 24 மணி நேரம் சுற்றுதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கோளும் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம். அப்படி அந்த சுற்றும் போது அந்த ஃபோட்டோவை ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த கிரகங்களை நாம் நம்மளுடைய கணிதத்துக்காக ஒரு ஸ்டில் எடுக்கிறோம். அதனால தான் அது துல்லிதம் இல்லை. பிறகு அதை ஸ்புட கணிதம் பண்ணி நாம் போடும்போது தான் இவருக்கு 5க்கு அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற மாதிரி இருந்தது. அது ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த பிளானட்டும் ஒரு ஸ்பீடாமீட்டரில் தானே சுற்றிக்கிட்டு இருக்கு, எல்லா கோளும் சுற்றிக்கிட்டு இருக்கு. நின்னாக்கா பூமி அழிஞ்சிருமே. அப்போது ராசி கட்டம் என்பது அதை கிளிக் பண்ணும்போது அந்த கோல் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுதுன்றதை கணக்கு போடுறது தான் ஜோதிடத்தில் கணித வகை. இது வராக மீறவே சொல்லாதது. இப்போ நான் பேசும்போது ஆகாயத்திலிருந்து வார்த்தைகள் விழுது. இது வராக மிகரே சொல்லாதது. அவர் தான் ஃபாதர் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறாங்க. பாஸ்கராச்சாரியா சொல்லாதது, ஆரியபட்டா சொல்லாதது. ஆரியபட்டா தான் தசாம்ச கணிதத்தையே உருவாக்கினார் ஜோதிடத்தில். தசவித கணிதங்கள் 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி. அப்படி என்றால் இந்த ஆகாயத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்போது 9 கிரகங்கள் என் ஜாதகம் முதற்கொண்டு கிருஷ்ண பரமாத்மா ஜாதகம் முதற்கொண்டு சாதாரண ஒரு ஆண்டியின் ஜாதகம் முதற்கொண்டு நாம் பஞ்சாங்கத்தில் கணிக்கிற ராசி கட்டம் என்பது தோராயம். ஏன்னா கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது. சுற்றும் போது நீ ஃபோட்டோ எடுக்கிற, இப்போ அது சுற்றும் போது அது உன்னுடைய 5ஆம் பாவத்தில் தான் இருக்குதா இல்லை 6ஆம் பாவத்தில் இருக்குதா? 6ஆம் பாவத்தில் இருந்தால் 6ஆம் பாவ பலனை தான் செய்யும். அதனால தான் பாவ பலம்னு ஒன்று வச்சான் ஜோதிஷத்தில், அம்சா பலம்னு ஒன்று வச்சான். இப்போ நான் தரக்கூடிய விளக்கங்கள் ஆதி ஜோதிட நூல்களிலேயே இல்லை. ஏன் பாவம்னா இந்த கிரகம் ராசியில் ராஜா போல் இருக்கிறது, பாவத்தில் கூஜாவை போல் காட்சி. அதான் பாவம்னா. உன் முகபாவமே சரியில்லையே, நீ என்னமோ கொஞ்சம் நேரத்தில் என்னை கொலை பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு. ஒருத்தன் பார்த்து கேட்பான், உன் முகபாவம் எங்க? அவன் பார்த்தா பயமாக இருக்குதுங்க, அவன் என்னை பார்க்குற முகபாவமே சரியில்லைங்க, வாங்க நம்ம இங்கேருந்து போயிடுவோம். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், எனக்கு ஏதோ இன்ட்யூஷன் படுது. அவன் கையில் ஏதோ கத்தியோ கன்னை வச்சுருப்பான். சார் வேணாம், நம்ம இங்கே நிற்க வேணாம், துஷ்டனாகிறான், வாங்க வேறு ஹோட்டலில் போய் சாப்பிடும். இங்கே ஏதோ கலவரம் பண்ண வந்திருக்கான். பாவம். ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் டிப்டாப்பாக போட்டுக்கிட்டு சும்மா அப்படி அற்புதமாக பட்டைய நாமம் போட்டு வைஷ்ணவர் மாதிரி இருப்பான், வெள்ளை வெளியேர் தீவிரவாதியாக இருப்பான். பாவம். ராசி கட்டத்தில் 5ல் இருந்தாக்கா சும்மா அற்புதமான ஒரு அறம் சார்ந்த திருவள்ளூர், நம்ம திருவள்ளூர் ட்ரெஸ்ஸில் எப்படி இருப்பான், ஐயங்கார் எப்படி. அப்புறம் பார்த்தா தான் அவன் ரெமோவாக இருப்பான். பாவத்தில் அவன் 6ல் இருந்துட்டான்னு வச்சுக்க, ரெமோ. அப்படி என்றால் என்ன? 5ஆம் வீட்டு பலன் வேலை செய்யாது, பாவம். அதனால தான் ஜோதிஷம் என்ன சொல்லுது, ராசியில் ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலும் அம்சா கட்டத்தில் அது நீச்சமாகிவிட்டால் அம்சத்தின் பலன்தான் வேலை செய்யுமே தவிர ராசியின் பலன் வேலை செய்யாது. மேலும் ராசியில் உச்சமாக இருந்ததினால் உன்னை கொண்டு போய் படுபாதாளத்தில் தள்ளுவதற்காகவே ஆரம்பத்தில் உனக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து 10 20 30 கோடியை கொடுத்து உன்னை அப்படியே யார் யார் யாருன்னு உலகம் பாராட்டி அப்புறம் அப்படியே கொண்டு போய் உன்னை பாதாளத்தில் தள்ளிடும். இப்படி அம்சா கட்டத்தில் நீசமான இருவர் இருக்கிறார்கள், உச்சத்துக்கு போனார்கள். ஏஆர் ரஹ்மான்
மணி சர்மான்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர், எங்கே தெரியுமா, நம்ம இது என் கண்ணால் பார்த்த அனுபவம், நான் இப்படி தான் ஜோதிடத்தில் பட்டிருக்கேன். போக்கிரி மியூசிக் டைரக்டர், மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். அவருக்கு அம்சா கட்டத்தில் பூர்வ புண்ணியாதிபதி நீசம். ரகுமானுக்கு அதே கதை தான். தர்மகிரவாதி யோகம் அவருக்கு லக்னத்தில் 6 குடியின் சாரத்தில் 9 குடியின் 10 குடியின், அதனால தான் மனைவி பிரிவினைன்னு வருது இப்போது. ஆனாலும் சில பேர் தங்களுடைய அந்த இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காகவே தாங்கள் நன்றாக இருப்பதை போல் நடிப்பார்கள். நவாம்ச கட்டத்தில் ரகுமானுக்கு 2 முக்கியமான கிரகங்கள் நீசம், ஆனால் ராசியில் அது நல்லா இருக்குது. அதனால தான் அவருக்கு அந்த ஆஸ்கார் அவார்டு வரல. ஏன் கொடுத்ததுன்னா, பின்னாடி இது கொடுத்தா தானே அவனை உன்னை தள்ளும்போது ஐயோ அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே, அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே. அதே மாதிரி தான் தியாகராஜ பாகவதர், அவருக்கு நவாம்சத்தில் 2 முக்கியமான கோள்கள், அதிர்ஷ்ட கோள்கள், 5, 9 கூடிய கோள்கள் நீசம். அதனால தான் அவர் கூட பெண்களே படுக்கையை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு பிராமண பெண்கள் கடைசியில் அவர் ஜெயிலுக்கு போய் ஒரு கண்ணு போய் கடைசியில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. அனாதையாக இருந்தார், என் பணத்தை மட்டும் சினிமாக்காரங்கையில் கொடுத்துட வேண்டான்னு சொன்னார். இதை விடவா உதாரணம் வேணும்? முதல் சூப்பர் ஸ்டார் இவர் நம்ம தியாகராஜ பாகவதர் அம்சத்தில் சுபகிரகங்கள் 5, 9 கூடிய நீசம் நான் பார்த்துருக்குறேன். ஏஆர் ரஹ்மானுக்கு நீசம். அதனால தான் இப்போ வந்துடுச்சு, போட்டு ட்ரோல் பண்ணிட்டாங்கல்ல அவரை பற்றி. அவர் எவ்வளோ கடனில் இருக்காருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு மணி சர்மா ரொம்ப நெருங்கிய நண்பர். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மானுடைய அந்தரங்க கேரக்டர்லாம் உங்களுக்கு என்னென்னே தெரியாது, எனக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் நினைக்கிற ஏஆர் ரஹ்மானுடைய கேரக்டர் இல்லைன்றதை மட்டும் சொல்ல முடியும். இல்லைன்னா அது அடுத்தவங்களுடைய பர்சனல் நம்ம சொல்லக்கூடாது, தேவையில்லை. நீங்கள் இங்கே வெளியில் மீடியாவில் பார்க்குற ஏஆர் ரஹ்மானுடைய கேரக்டர் அவர் ரிஜெக்ட் கேரக்டர் கிடையாது. இதெல்லாம் தான் ஒரு கிரகத்துடைய சாரம் நிரூபிக்கும். இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் ராசி கட்டத்திலே கல்யாணம் பண்ணிப்பீங்க, ராசி கட்டத்திலே குழந்தை பெற்றுப்பீங்க, ராசி கட்டத்திலே பணக்காரன் ஆகிடுவீங்க, ராசி கட்டத்திலே வெற்றி நிச்சயம்னு பாட்டு பாடி முடிச்சுடுவீங்க. ஒரு காரில் ரஜினி ஏறின வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் 5 ஸ்டார் ஹோட்டல் வாங்கிடுவீங்க. நீங்கள் 8 வருஷமாக ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒருத்தர் குருஜி குருஜின்றார். இன்னும் சொல்லினே இருக்க வேண்டியதான் 8 வருஷத்துக்கு குருஜி குருஜின்னு. இப்போ இந்த சம்பத்குமார் அன்பர் எப்படி என்னுடைய திருவடிகளை சரணமானார், அப்படி நீங்கள் சரணடையணும் ஒரு குருக்கிட்ட. இல்லை நாங்கள்லாம் சரணடைய மாட்டோம், எங்ககிட்ட தான் குருவே சரணடையணும்னாக்கா அடி வாங்கும்பொழுது தப்பிச்சு மீண்டும் மேலே எழுந்து வர முடியாது. ஏ ரஹ்மானை விடவா நீங்கள்? மணி சர்மா விடவா? அவர் டி நகரில் 24 கோடி ரூபாய்க்கு வீட்டை சரணா ஸ்டோர்ஸ்க்காக விற்றார். அன்றைக்கி விற்ற நாள் அவர் பட்ட கஷ்டம் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கார். மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போய் நான் 5 ரூபா இது குடித்தேன், சிவாஸ் குடித்தேன்னு அந்த 15 ரூபா கோட்டரம் வாங்கி, ஆமாம் அன்றைக்கி 5 ரூபா, அன்றைக்கி 20 வருஷத்துக்கு முன்னாடி 2007 வைக்கும்போது அது 150 ரூபா அந்த சரக்கு வாங்கி அடிச்சுருந்தார். இத்தனைக்கும் 2000 ரூபா 3000 சரக்கு அடிக்கிறவர். 24 கோடி வீட்டை விற்றார். மனைவி அவரை விட்டு போச்சு, எல்லாம் போச்சு அவர்கிட்ட. அந்த வீடு போனோன்னே எல்லாம் போச்சு அவர்கிட்ட. 8 வருஷம் அவர் வாழ்க்கையில் அவ்வளோதான். மிதுன லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்து அவ்வளோதான் கொடுத்தது. அம்சத்தில் நீசம் எனக்கு அப்போவே தெரியும், நான் அப்போவே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதனால தான் அன்றைக்கே நான் சொன்னதுனால இன்றைக்கும் என் மேலே மரியாதை இருக்குது. நான் எப்போயுமே ஒரு ஜாதகத்தை பார்த்தேன்னா அதில் மைனஸையும் சொல்லிவிடுவேன், ப்ளஸையும் சொல்லிவிடுவேன். ஏன் தெரியுமா? இறுதியில் இந்த மனிதன் என்னை நம்ப போவதே, நான் சொன்ன நல்லது நடந்தாலும் என்னை நம்புவான், நான் சொன்ன கெட்டது நடந்தாலும் நான் நம்புவான். ஆனால் நான் நல்லது சொல்லி கெட்டது நடந்தாலும் நம்ப மாட்டான், நான் கெட்டது சொல்லி நல்லது நடந்தாலும் நம்ப மாட்டான். அதனால தான் எனக்கு இந்த கோள்கள் என்ன குறிக்காட்டுகிறதோ அதை சொல்லிடுவேன், அதுக்கு பரிகாரமும் சொல்லிடுவேன். செய்யறது உன்னுடைய கடமை, செய்யாமல் போனால் அது உன்னுடைய பிழை. ஆனால் பிற்காலத்தில் நீ எப்போ என்னை தேடி வருவேன்னா, நான் சொன்ன நல்லது நடந்தாலும் என்னை தேடி வருவேன், நான் சொன்னது கெட்டது நடந்தாலும் தேடி வருவேன். மாறி நடந்தால் வரமாட்டேன்.
அதில் தான் என்னுடைய குறி இருக்கும். ஏன்னா நான் அப்படி தான் ஜோதிஷத்தை கற்றுக்கிட்டேன். நான் வெறும் என் ராசி கட்டத்தை மட்டுமே முதல் நாள் இதே இன்றைக்கி 2024 30 ஆண்டுகளுக்கு முன்பு தான் என் ஜாதகத்தை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஒரு அற்புதமான 1994 ஜூன் மாதம் 9ஆம் தேதி சாயங்காலம் 5:35 மணிக்கு தான் என் வீட்டில் ஒரு குரல் கேட்குது. அதுதான் அருணாச்சலத்தோட குரல். அன்னைக்கு என் ஜாதகத்தை பார்க்க ஆரம்பித்து 18 மணி நேரம் அன்னைக்கு எங்கள் வீட்டில் என் சித்தி பையனுக்கு பர்த்டேயில் அவரை கொண்டு போய் அங்கே எல்லாருக்கிட்டையும் ஜாதகம் பார்த்து அவருக்கு ஒரு பணத்தை வாங்கி கொடுத்து, பாவம் அப்பா அவர் ஒரு கொத்தனாராக இருக்கார், அவர்கிட்ட மர்ணன்லேருந்து உட்காந்து சந்து மோன ரோடாக திண்ணையாக உட்காந்து என்னுடைய ஜாதக ராசி கட்டத்தில் இப்படி இருக்குது, அம்சா கட்டத்தில் இப்படி இருக்குது, பாவத்தில் இப்படி இருக்குது, இதனாலே நான் தாழ்ந்துருவணும், அம்சத்தில் இந்த மாதிரி இருக்கிறனால தாழ்ந்துருவணும், பாவத்தில் இப்படி இருக்கிறனால தாழ்ந்துருவணும், ஷட்பலத்தில் இப்படி இருக்குதுன்றாங்களே இதனால் என்ன பலனு, அஷ்டவர்க்கத்தில் இப்படி இருக்குது இதனால் என்ன பலனு, இப்படி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய 64 கணிதங்களை பற்றியும் ஒவ்வொரு நாளும் பேசுவோம். ஒரு நாள் ராசி கட்டத்தை பற்றி ஃபுல்லாக பேசுவோம் 18 மணி நேரம், அடுத்த நாள் அம்சா கட்டத்தை பற்றி மட்டும் பேசுவோம் 18 மணி நேரம், அதுக்கு அடுத்த நாள் பாவ கட்டத்தை பற்றி மட்டுமே பேசுவோம் 18 மணி நேரம், அதுக்கப்புறம் ஷட்பலத்தை பற்றி மட்டுமே ஒரு 6 மாத காலம் பேசுவோம். ஏன்னா அது பெரிய ஷட்டுனாலே 6, ஒரு கிரகத்துக்கு 6 கிரகம். எனக்கு சாம்பசம் இப்படி எழுதியிருக்காரு யோகபலம், அதுக்கு என்ன அர்த்தம்னா ஷட்பலம்னா அவருக்கே தெரியல. எனக்கு ஷட்பலம்லாம் தெரியாதுங்கன்றார். எனக்கு அஷ்டவர்க்கம் தான் தெரியும், எனக்கு ஷட்பலம் தெரியாதுங்க எனக்குன்றார். ஐயோ, ஆனால் சாம்பசியம் ஷட்பலத்தை தான் இறுதியாக வச்சுக்கிட்டு எழுதுறாரு. அப்புறமா தான் கந்தசாமி கோயிலுக்கு போகும்போது ஜோதிட சிந்தனை செல்வம்னு படிக்கிறேன், சிவாமயனந்தன் வாங்கி படிக்கிறேன். அவர் அதில் ஷட்பலத்தை பற்றி குறிப்பிட்டார். அப்புறம் அவர்கிட்ட ஓடுறேன். அப்புறம் அவர் தான் என் மனசில் நான் 4 விஷயத்துக்காக தான் பிறந்திருக்கேன்றது துல்லிதமாக சொன்னார். மலையாள படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுங்கள், டைரக்ஷன் பண்ணுங்கள், ஃபாரின் போங்க, முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கம்மா, இது எல்லாமே நீங்கள் உங்கள் பணத்தில் செய்ய மாட்டீங்க, உங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் பணத்தில் தான் நீங்கள் செய்வீங்க, போங்க, அவ்வளோதான். அடுத்தவங்க பணம்னா என்ன, அதுதானே. பேங்க்கில் இப்போ நான் கடன் வாங்கியிருக்கேன், அது அடுத்தவங்க பணம் தானே, அவ்வளோதான். இதோ இப்போ நான் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன், நாளைக்கு டோனர் கொடுத்தாங்கன்னா நான் சொல்லி தான் எனக்கு பணம் வரும், வேறு எந்த வகையிலுமே எனக்கு பணம் வராது. இது வரலுமே எனக்கு அப்படி தான் வந்திருக்கு. நான் யாருக்கு ஜோசியம் சொல்லி அவங்களுக்கு பெரிய லெவலில் பழிச்சிருக்கோ அவங்க தான் எனக்கு இது வரல இன்றைக்கி இந்த லெவலில் நான் நிற்கிற வளர்ச்சி அதனால தான் வந்திருக்கு. ஏன்னா நான் அப்படி தான் வாங்கியிருக்கேன், என் உழைப்பை அவங்களுக்கு கொடுத்து அதன் மூலம் தான் எனக்கு பணம் வந்திருக்கு. அப்படி தான் எனக்கு டோனர்ஸ் இதுக்கு முன்னாடியே வந்திருக்காங்க, ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்காங்க. 99 கொண்டாந்து ஒரு 25 ரூபா கொடுத்தாரு. நான் சொன்னது அவருக்கு பழிச்சனால கொடுத்தாரு என் ட்ரஸ்ட்டுக்கு. அதிலிருந்து என் ட்ரஸ்ட்டு 99 ஆரம்பமாகுது. அப்புறம் தான் 2013 அதை ATG வாங்குகிறோம் நாங்கள். இதுவரையிலும் நான் சாப்பிடும் ஒவ்வொரு சோறும் என்னுடைய வாக்கு பலத்தால் பலன் பெற்றவர்கள் எனக்கு தந்த பணம் தானே தவிர வேறு பணமே இல்லை. ஏன்னா எனக்கு வாக்குஸ்தானத்தில் சந்திரன் உச்சம். அப்போனா என் வாக்கு இன்னொருத்தருக்கு போய் அப்படி தான் நாராயணி கோயிலுக்கும் பணம் வந்தது. அவர் சொல்லி நான் இதுவரை 2 கேன்சர் பேஷண்ட்டை குணப்படுத்தியிருக்கேன். அவர் ஒரே ஒரு கேன்சர் பேஷண்ட் தான் குணப்படுத்தினேன். அதுக்கே அவருக்கு 300 கோடி தங்க கோயில் வந்துருச்சு. நான் 2 சௌகார் ஜானகி அம்மாவுக்கு பண்ணேன், பாவம் அந்த அம்மாட்ட பணம் இல்லை. அவர் பண்ண ஆள் மிகப்பெரிய கோடீஸ்வரர், அதனால் கொடுத்துட்டான். அந்த அம்மா சொல்லுவாங்க, நீ என் பையனுக்கு கேன்சர் குணப்படுத்தினப்பா, ஆனால் நான் 1 கோடி ரூபாய் வெறும் IOBயில் போட்டு வச்சுருக்கேன், அதில் வட்டியில் சாப்பிட்றதுனால என்ன உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டுக்கு அவங்க மாடலாக வந்தாங்க. 10 லட்ச ரூபா வெளியில் வாங்குறேன், நீ எதுவுமே தரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதில் நடிச்சுட்டு அதில் $1 நான் கொடுத்தேன் அவங்களுக்கு, அதுக்கும் பணம் கொடுத்துட்டு போனாங்க அந்த அம்மா. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. இதேதான் என்னை பின்தொடர்பவர்களுக்கும் நான் கற்றுக் கொடுத்து அவர்கள் ஜாதகம் பலவீனமான ஜாதகம்னா பலவீனமான ஜாதகம்னு தெரிஞ்சுக்கிட்டு அளவறிஞ்சு வாழு, அவ்வளோதான். வேற ஒன்றும் நீ பண்ண முடியாது. கோள்களை போய் நீ மேலே ஒன்றும் தூக்கி நின்று இந்த பக்கம் அந்த பக்கம் வைக்க முடியாது.
உன் ஜாதகம் இவ்வளோ தான், மிடில் கிளாஸ் ஜாதகம்னா அவ்வளோதான், நீ ஹெச்ஐசிக்குள்ளே போய் மாட்டிக்காத, இருக்கிற மிடிலையும் விட்டுறாத. இதுதான் என் செய்தி. உன் ஜாதகம் லோ இன்கம் கிரேடா, அந்த லோ இன்கம் கிரேடிலே இரு, எம்ஐஜிக்கு போகணுன்னு ஆசைப்படாத. ஆசைப்பட்டு வியாபாரம் பண்ணி இருக்கிறதையும் விட்டுட்டீங்கன்னா நீ அதுக்கப்புறம் எல்ஐஜியை விட கீழே போயிடுவ. லோ இன்கம் கிரேடை விட பிலோ லோ இன்கம் கிரேடுக்கு போயிடுவேன். லோ இன்கம் கிரேடே 3 வேளை சாப்பாடு வந்து சாப்பிட முடியாது. நீ பிலோ லோ இன்கம் கிரேடுக்கு போயிட்டீங்கன்னா 2 வேளை கூட சாப்பிட முடியாது. அப்போனா இதுதான் வந்து நான் வந்து இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனல் வழியாக சொல்ல வந்தேனே தவிர, ராசி பலன் என்பது இந்த அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த 159 தனலாப 10 குடையினுடைய பலத்தினால் வந்து தான் வேலை செய்யும் என்பது எனக்கு தெரியும். மற்ற ஜோதிடர்களுக்கும் இது தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருப்பதற்கு சாத்தியங்கள் மிக குறைவு. நிச்சயமாக ஒருத்தர் அடிப்படை ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இவ்வளவு தொண்டை தண்ணியை வற்றி நம்ம எதுக்கு சொல்லணும்? நல்ல வியூஸ் போனால் 1 லட்ச ரூபா வருது நமக்கு வந்து யூடியூப் மணி. போய் எவன் வேணால் ராசி பலன் பார்த்துட்டு எவன் வேணால் சாவறான், எவன் வேணால் எல்ஐஜிலேருந்து வந்து 3 வேளை சோத்துலேருந்து 2 வேளை சோத்துக்கு போகிறான். நமக்கு என்ன வந்தது? நாம் அவனுக்கு இஷ்டத்துக்கு அடித்து விடுவோம், டிங் 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 டாங் அப்படின்னு பேசி அடித்து விடுவோம். அது அவங்களுடைய இஎம்ஐ. நான் அதை தப்பு சொல்லலை. அவங்க ஊரை ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்ல வரல. அது அவங்களுடைய யூஎம், அவ்வளோதான். யூஎம்னா அவங்களுடைய அல்டிமேட் மோட்டிவ், அவ்வளோதான். தப்பே கிடையாது. உலகம்னா பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, பலதரப்பட்ட வந்து சிந்தனைவாதிகள் இருப்பாங்க, பலதரப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளவங்க இருப்பாங்க, பலதரப்பட்ட யூஎம் கொண்டவங்களும் இருப்பாங்க. அதனால் அவர்கள் தவறானவர்கள் அல்ல. ஆனால் நான் என்னுடைய யூஎம் என்ன தெரியுமா? நான் எப்படி வந்து என் அடிப்படை ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதில் உள்ள யோகங்கள் எப்பொழுது எனக்கு ராசி பலனில் வரும், மாத ராசி பலனில் வரும், வருட ராசி பலனில் வரும், தினராசி பலனில் வரும் என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக என்னை நான் உருவாக்கி கொண்டதுனால் அதே மாதிரி ஆளுங்க எங்கிட்ட வந்தால் போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மற்றவங்க எங்கிட்ட வர வேணாம். அப்படி தானே? ரஜினிகாந்த் படத்துக்கு போகிறவங்க, ஃபஸ்ட் டே ஷோ ரஜினிகாந்த் படம் பார்க்குறவங்க கமலஹாசன் படம் பார்க்க மாட்டாங்க. நல்லா இருக்குதுன்னு சொன்னால் பார்ப்பாங்க போய். அந்த மாதிரி இந்த ஜோதிட சத்குருஜி மேருக்குன்னு ரசிகர்கள் இந்த மாதிரி நான் எப்படி வந்த ஒரு குரு எப்படிப்பட்ட ஜாதகமோ எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்காரோ அவர் எப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்காங்களோ அப்படிப்பட்ட ஆளுங்க தான் அவர்கிட்ட வர முடியும், மற்றவங்க வர முடியாது. அதனால தானே கடவுள்லேயே உங்களுக்கு வந்து இந்து மதத்தில் 6 பிரிவுகள் இருக்குது. சைவத்தை ஒத்துக்கிறவன் வைணவத்தை கிழிவாக பேசுவான். எங்கள் அப்பாவே சைவம், முருகன் தான். முருகனை தவிர எல்லாரும் அவர் காலு கீழே தான், செருப்பு கீழே தான் வரும் எங்கப்பா. அவ்வளோதான். கோள்கள் 6. அதனால தான் இந்து மதத்தில் 6 சைவம், வைணவம். சைவம்ன்றது சிவனே முழு முதல் கடவுள். பெருமாள்லாம் வந்து அவர் வீட்டில் வேலை செய்ய சொல்லு, தோட்டியாக வேலை செய்ய சொல்லு, சிவனுடைய கைலாயத்தில் போய் அவரை பெருக்கி கூட்ட சொல்லுன்னுவாங்க. வைணவக்காரங்களை பார்த்தீங்கன்னா சிவன் ஏறியா சுடுகாட்டில் உட்காந்துக்கிறாள் இந்த வேணா எங்கள் பெருமாளுக்கு வந்து வெண்சாம்பரம் வீச சொல்லு. வைகுண்டத்தில் இருப்பார், கைலாயத்தில் அவர் இருப்பார். வைகுண்டம் பாரியா என்ன மாதிரி இருக்குது, சாம்பிராணி போக போட்டு ஆடல் பாடலோட சும்மா அஜால் குஜாலாக இருக்கிறாரியா எங்கள் பெருமாள். உமால் அங்கே போய் அகோரி மாதிரி தின்னுக்கிட்டு இருக்கான், பணத்தை தின்றவன். திருவிடல் கதையே அதுதானே. சிவபுராணத்தில் தான் சிவனுக்கு பொண்ணே கொடுக்க வரல. பிணங்களை தின்னுக்கிட்டு பிணங்களுடைய சாம்பலை பூசிக்கிறவனே எவன் வந்து பெண்ணை கொடுப்பான்? பெண் என்பவள் ஒரு ஆக்க சக்தி, ஒரு குழந்தையை பெற்று வம்சத்தை விருத்தி பண்ணுறான். இது வந்து சிவன் வந்து சுடுகாட்டு பிரியன். இப்போ இந்த 2ஐயுமே வந்து ஒதுக்கி தள்ளிட்டு சாக்தையோ சக்தி தாயா, ஆதிபரா சக்தியா, மேல்மருத்தூர் பங்காரடியில் இருந்தாயா. நாங்கள் சக்தி, பேர்லேயே சக்தி, சக்தி இல்லையே சிவமன் இல்லைன்றான் அவன் சாக்தம். இவங்க எல்லாருமே டுபாகுரியா, நெத்திக்கண்ணிலிருந்து வந்தவையா என் முருகன்ன்றான் கௌமாரம். யோ முழு முதல் கடவுள் கானாபத்தியா, என்ன பேசுகிற நீ? பிள்ளையார் பூஜை இல்லாமல் நீ பண்ணுறியா? எல்லாத்தையும் எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, நீ வைணவனாயிரு யாராக இருந்தாலும் பிள்ளையார் பிடிக்காமல் பண்ண முடியாது. நீ கானாபத்தியம் தாயான்றான் அவன். கேது ஸ்மார்த்தம். யோ சூரிய ஒளி இல்லைனாக்கா எல்லாரும் செத்து போவீங்கடா அவனை. பிராணவாயுவே கிடையாது. நாங்கள் சூரியனை வழிபடுறோம். முடிஞ்சு போச்சு. சூரியனுக்கு சைவம், புதனுக்கு வைணவம், சுக்கிரன் சந்திரனுக்கு வந்து சாக்தம், அதான் பெண் தெய்வ வழிபாடு. செவ்வாய்க்கு வந்து முருகனுக்கு கௌமாரம், கேதுவுக்கு கணாபத்தியம், பிறகு சூரியனுக்கு ஸ்மார்த்தம், பிறகு சூரியனுக்கு சௌரம், பிறகு வந்து ஸ்மார்த்தம் என்பது இது அத்தனையும் சேர்ந்து வந்து கும்புறது. அதனால தான் அவன் ஸ்மார்த்தம், ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள். அப்போ கடவுள்கள்லேயே இவ்வளோ பேதம் இருக்குல்ல.
அந்த மாதிரி என்னுடைய யூஎம் என்னன்னா, எனக்கு யூடியூப்பில் 1,00,000 ரூபா மாதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. வந்து உட்காந்து துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு 10 விஷயங்களை சொல்லிவிட்டு 2-3 நிமிஷத்தில் ஓடிட்டா அதில் நமக்கு 1,00,000 ரூபா யூஎம் வரும். போதும். அந்த 1,00,000 ரூபாவில் 25,000 ரூபா எடிட்டருக்கு பணம் கொடுத்தோம் அப்லோடு பண்ணுறதுக்கு. ரைட், 75,000 ரூபா நமக்கு நின்றுது, சந்தோஷம். அது என்னுடைய யூஎம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிங்கன்னு தான் 8 வருஷமாக சொல்கிறேன். நீங்கள் 5000 பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. பாவம், புதுசாக அன்பர்கள் சில பேர் உள்ளே வராங்க, அவங்களுக்கு புரியாது. அவங்க ஏங்க நீங்கள் ராசி பலன் சொல்லலைன்னு அவங்க பாவம் நொந்துக்கிறாங்க தான். அதனால தான் நான் சொல்கிறேன், என்னுடைய யூஎம் இதுங்க, புரியுதுங்களா? நான் இதுதான் என்னுடைய யூஎம். நான் எனக்குன்னு ஒரு யூஎம் வச்சுருக்கேன். நான் எப்படி வந்து என் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள யோகங்கள் எப்போ ராசி பலனில் வரும். 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் என் குருநாதர், மலையாள படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணினார். இன்னும் மலையாள படத்துக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணல. டைரக்ஷன் பண்ணுங்கன்னாரு, இன்னும் நான் டைரக்ஷன் பண்ணல. இவருக்கு வந்து நல்ல மகாலட்சுமி மாதிரி மனைவி அமையமானார், அது அமைஞ்சு போச்சு. அவர் சொன்ன ஒரு 6 பலனில் மகாலட்சுமி மாதிரி மனைவி அமைஞ்சு போச்சு. மலையாள படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணினார். ஆனாலும் எனக்கு கடந்த 25 வருஷம் தான் ஒரு மேஜர் அமௌண்ட் எனக்கு வருது. என்னுடைய மாத செலவு எவ்வளவோ அதில் பாதி வந்து ஃபைனான்ஸில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது வந்து ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அப்போ அது வந்து மேஜர் பலன் இல்லையா? ஸோ அவர் சொன்ன 6ல் 3 நடந்துச்சு. ஃபைனான்ஸ் நடந்துடுச்சு, மகாலட்சுமி மாதிரி மனைவி வந்துடுச்சு, உன் புள்ள வந்து தலை வைக்கிற இடத்துல வைரமும் கால் வைக்கிற இடத்துல வந்து தங்கமும் இருக்குன்னாரு. அந்த மாதிரி புள்ள பிறந்துட்டா வந்து அது புகை எடுத்துருக்கேன், எல்லாரும் பார்த்துட்டு பிரமாதமாக இருக்கு, அடுத்த தனுஷை விட பெரிய ஆளாக வருவான்னாங்க. ஸோ அது நடந்துடுச்சு. இப்போ நடக்க வேண்டியது இப்போ அவர் நடக்க வேண்டியது நீங்கள் வந்து ப்ரொடியூசர் ஆவீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆவீங்க, அடுத்தது வந்து டைரக்டர் ஆவீங்கன்னாங்க. இந்த 3 நடக்கலை. அப்புறமா அவரே தான் வந்து அகத்திய நாடி ஜோதிடத்தில் 5ல் சூரியன் புதன் இருந்தால் உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானி ஆவான்னாரு. அதுவும் நடந்துச்சு. கடவுளுடைய மேலானவன் கமெண்ட் போட்டான். ஆக சிவாமேன் சொன்னது உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானி ஆவான்னு. அப்போ உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானியாக ஒருத்தர் ஆகிறாருன்னா அவருக்கு ஒரு குறைந்தபட்சம் 40 ஏக்கரால் கூட ஆசிரமம் இருக்காது. 2 ஏக்கரால் கூடவா இருக்காது. உலக மக்களால் வணங்கத்தக்க, தமிழ்நாட்டு மக்களாலோ இந்திய மக்களாலோ கிடையாது, உலக மக்களால் வணங்கத்தக்க. எப்பவுமே இப்படி தான் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். மகாலட்சுமி மாதிரி மனைவி வரும்னு சொன்னதுக்கப்புறமா அவன் நல்ல குணவதியாக இருப்பாளான்னு கேட்கக்கூடாது. கேட்டால் அவன் கேன. மகாலட்சுமினாலே மகா லட்சணங்கள் பொருந்தி இருக்கும். அந்த லட்சணங்களில் ஒன்று தான் நல்ல குணவதியும் கூட. கேனையும் தான் கேட்பான் முட்டாள். மகாலட்சுமி மாதிரி மனைவி வரும்னு சொன்னப்புறம் சார் அவள் நல்லவளாக இருப்பாளா சார்னு கேட்கக்கூடாது. மகாலட்சுமினாலே நல்லவ தான். விவரம் இல்லாத அம்மாஞ்சி கேனை இங்கே தான் போய் கேட்பாங்க. மகாலட்சுமி மாதிரி மனைவி வரும்னு சொன்ன அப்புறமா சார் அவள் நல்லவளாக இருப்பாளா கற்புடையவளாக இருப்பா கேட்கக்கூடாது. மகாலட்சுமி மாதிரி வந்தாலே கற்புடையவளாக தான் இருப்பா. இல்லைனாக்க அதை மாற்றி சொல்லியிருப்பாங்களே, ராட்சசி மாதிரி ஒரு பொண்ணு வரும் போயா, சோரம் போன ஒரு பொண்ணு வரும் போயான்னு சொல்லலாம். இல்லை, ஏன் மகாலட்சுமின்ற வார்த்தையை போடுறாங்க. அப்போ மகாலட்சுமி மாதிரி மனைவி வந்துருச்சு. ஆமாம், தலையாண்ட வந்து உன் மகன் வந்து தலையை வைக்கிற இடத்துல வைரம் இருக்கும், காலை வைக்கிற இடத்துல வந்து தங்கம் இருக்குன்னு சொன்ன மாதிரி எனக்கு புள்ள பிறந்துடுச்சு. மலையாள படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண சொன்னார். ஆனால் ஃபைனான்ஸ் தான் என்னுடைய மாத செலவில் மேஜராக வந்து 50% எனக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. அதனால் அந்த ஃபைனான்ஸ் நடந்துருச்சு. உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானினார். உலக மக்களால் வணங்கத்தக்க வந்து தத்துவ ஞானிக்கு கமெண்ட்டு வாங்கியாச்சு. 4 பலிச்சிருச்சு அவர் சொன்னது. இன்னும் பலிக்க வேண்டியது எனக்கு சினிமா டைரக்ஷன் அண்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரொடியூசர், இந்த 3 தான் பலிக்கணும். இப்போ அந்த 3க்கு என் கூகுள் மீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இன்வெஸ்டர்ஸாக வந்திருக்காங்க, பணம் தரேன்ட்டாங்க.
அதிகபட்சம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த வேலையை ஆரம்பிச்சிருவேன். அதை ஆரம்பிச்சுட்டா நானே ப்ரொடியூசர் ஆகிடுறேன், டைரக்டர் ஆகிடுறேன், ஏதாவது ஒரு ஏரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுறேன். ஆக இதை சாதிக்கிறதுக்கு எனக்கு 30 வருஷம் தேவைப்பட்டதுன்றேன். அவர் சொன்ன அந்த 6 பலனை சாதிக்கிறதுக்கு 94 சொல்கிறார் அவர். ஒரு ஜூலை ஆகஸ்ட் வாக்கில் சொல்கிறாரு. இப்போ 2004, 30 வருடம் ஆயிருக்கு எனக்கு. அவர் சொன்ன அந்த 6ஐயும் அவர் 94 ஜூலையில் சொல்லும்போது எனக்கு கல்யாணம் ஆகலை. எனக்கு 2001 தான் 2002 தான் கல்யாணம் ஆகுது. 2003 தான் குழந்தை பிறகுது. அவர் சொன்ன முதல் பழிச்சது ஃபைனான்ஸு. நான் 2000 சினிமா கம்பெனி ஆரம்பிச்சோன்னே ஃபைனான்ஸுக்கு பணம் கொடுத்து அப்போத்துலேருந்து ஃபைனான்ஸ் பண்ண வருது. 2002 ஃபைனான்ஸ் பண்ண வருது. அப்போ அவர் சொன்னது 94. அந்த ஃபைனான்ஸ் நான் பண்ணுறதுக்கே உழைச்ச 6 + 2 8 வருஷம் உழைச்சி தான் ஃபைனான்சராகவே ஆகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் பண்ணி லாஸ் ஆகிடுச்சு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே 90 சொல்லி. அப்போது ஒரு 6 பலனு என்னுடைய அடிப்படை ஜாதகத்தை நான் வாங்கிக்கிட்டு இதெல்லாம் ராசி பலனில் எப்போ 3, 6, 11 சனி வருது, எப்போ 3, 6, 11 ராகு கேதுக்கள் வருது, எப்போ குரு 2, 5, 2, 5, 7, 9, 11, 2, 5, 7, 9, 11, 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல வரும்போது தான் நம்ம அடிப்படை ஜாதகத்தில் நாம் என்ன வாக்குபலம் வாங்கிட்டு வந்தோமோ ஒரு ஜோசியர்கிட்ட அது பலிக்கிற காலம். இல்லைப்பா உன் ஜாதகம் தரித்திரந்தான்ப்பா, நீ மிடில் கிளாஸுக்கு மேலே முயற்சி பண்ணாத, சாகிற வரல ஏதோ இந்த உணவு உடுத்த உடைக்க நீ போராட்டமாக இருக்கும், அதனால் ரொம்ப அகல காலம் வைக்காதன்ற வாக்குபலம் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ராசி பலனில் அது வரும். மேலெல்லாம் வந்துடாது. அப்படியே மேலே வந்தாலும் நீங்கள் தொலைச்சிருவீங்க, அதை கொண்டு போய் செலவு பண்ணிடுவீங்க. இதுதான் அனுபவ ஜோதிடம். அப்போது எனக்கு சிவாமேனன் சொன்ன அந்த 6 பலனுமே எனக்கு நல்ல கோச்சாரம் வரும்போது தான் நடந்தது. ஆனால் இந்த 6 விஷயங்களை தாங்கி இருக்கிறது உன் ஜாதகம், வேறு ஒன்றை தாங்கி இல்லை. உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானியாவாய், மலையாள படங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்வாய், ப்ரொடியூசர் ஆவாய், டைரக்டர் ஆவாய், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆவாய், மகாலட்சுமி போன்ற மனைவி வரும், தலை வைக்கும் இடத்திலே வைரமும் கால் வைக்கும் இடத்திலே தங்கமும் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மகன் பிறப்பான். பிறகு உன் புத்தியை வைத்து பிழைத்துக்கொள். இந்த 8 பலன். பிறகு நீ வெளிநாடு செல். நான் வெளிநாடு போயிட்டு வந்த பிறகு தான் எனக்கு முன்னேற்றமே வந்தது. 9 பலன் சொன்னார் அவர். இந்த 9 பலன் ஒரே நாளில் சொல்லிட்டாரா? கிடையாது. முதல்ல 5 பலன் சொன்னார். அப்புறமா அவர் கூட நான் பழகிக்கிட்டே இருந்தேன். இப்போ எப்படி சம்பத்குமார் என் திருவடியில் சரணடைஞ்சார், அந்த மாதிரி அவருடைய திருவடியில் போய் நான் சரணடைஞ்சேன். என் வீட்டுக்கு நீ கேட்டால் தான் நான் உனக்கு சொல்லுவேன். உன் வீட்டுக்குள்ளேயே சொல்கிறதுக்கு எனக்கு என்ன வலிப்பு? யூடியூப் வழியாக உன் ஜாதகமே என்னன்னு தெரியாமல் நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படியே தெரிஞ்சாலும் நான் எதுக்கு உனக்கு சொல்லணும்? அதனால தான் சீடன் குரு. குருவுக்கு எவன் அவர் மனசுக்கு பிடிச்சா மாதிரி ஆனால் தான் அவர் சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டார். சிவாமேனா மனசுக்கு பிடிச்சா மாதிரி நான் நடந்து கொண்டதுனால எனக்கு அவர் சொன்னார். எல்லாருக்குமே அவர் சொல்லிட்டாரா? அவர் வாழ்க்கையில் அவர்கிட்ட ஒட்டின ஒரே ஆள் நான் தான், வேறு எவனையுமே அவர்கிட்ட வச்சுக்க மாட்டார். ஆனால் அப்போனா அந்த அளவுக்கு நான் அவர்கிட்ட இலகுவாகி பணிவாகி அவருக்கு சேவை செய்கிற அளவுக்கு மனப்பான்மையாக நான் என் மனம் உடல் பொருள் ஆவி மாறினதுனால சொன்னார். சும்மா எதுக்கு சொல்லணும்? அவர் வலிப்பா எதுக்கு சொல்லணும்? அவர் வாழ்க்கை என்னன்றது அவருக்கு தெரியும். எதுக்கு அவர் சொல்லணும்? உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் தான் ஒரு குருவுக்கு சேவை செய்து அவர் திருவடிகளை நாடி அவர் திருவடிகளில் தஞ்சமடைய வேண்டும். அதான் பகவான் ஓஷோ சொல்லுவார், நான் உங்களை குருவாக ஏற்றுக்கொள்ளாமல் நண்பனாக ஏற்றுக்கொண்டால் எனக்கு நற்பலன் கிடைக்குமா என்று. அதாவது அதுக்கு பகவான் ஓஷோ சொல்வார், நீங்கள் எனக்கு நண்பனாக இருப்பது எனக்கு எந்த விதத்திலும் தொந்தரவும் இல்லை, எந்த விதத்திலும் எனக்கு அது வசதியும் இல்லை. ஆனால் நான் ஏதாவது ஒன்றை உங்களுக்கு தர வேண்டும், நீங்கள் என்னிடமிருந்து பெற வேண்டும் என்றால் நீங்கள் நண்பன் என்ற வட்டத்தை தாண்டி சீடன் என்ற வட்டத்திற்குள் வர வேண்டும். சீடன் என்ற வட்டத்திற்குள் வராமல் நான் உங்களுக்கு எது தந்தாலும் அதை எப்படி வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த வித்தை உங்களுக்கு தெரியாதுன்னார். அவர் இந்த அளவுக்கு சொல்ல, அவர் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொன்னார். எப்போவுமே ஓஷோ கோடு தான் போடுவார், நம்ம தான் ரோடு போட்டுக்கணும். நமக்கு புத்தி விருத்தி பண்ணிக்கிற அளவுக்கு நாலேஜும் விஸ்டம் இருந்தால் அவர் இவ்வளோ தான் சொன்னார். இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள்
வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. பெறுபவன் சீடனாக இருந்தால் மட்டுமே தருபவர் குருவாக மாற முடியும். இல்லை என்றால் பெறுபவர் நண்பனாகவே இருந்தால் தருபவர் குருவாக இருந்தாலும் தந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ள முடியாது. இவ்வளோடு முடிச்சிட்டார் அவர். அதனால தான் அந்த காலத்தில் குருகுலத்தில் போய் குருவுக்கு சேவை செய்வாங்க. அன்றைக்கி குருகுலத்தில் 50 மாணவர்கள் படித்தாங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த குரு பயன்படுவார். அந்த 50 பேர்களுக்குமே அந்த குரு பயன்பட மாட்டார். யாரோ ஒருவருக்குத்தான் அந்த குரு பயன்படுவாரே தவிர அங்கே இருக்கக்கூடிய 50 பேர்களுக்கும் அந்த குரு பயன்பட மாட்டார். காரணம், அந்த 50 பேரில் யாரோ ஒருவன் தான் குருவுக்கு மிகவும் பிடித்தமானவனாக மாறினான். அந்த 50 பேரில் யாரோ ஒருவன் தான். அப்போ தான் அது தந்தாலும் அவனுக்கு தங்கும். அதை தான் சொல்கிறேன். சிவா மேகநாதன் 54 வயசு வாழ்ந்தார். நான் ஒருவன் தான் அவருடைய மனதிற்கு பிடித்தவனாக நடந்து கொண்டேன், மாறினேன். எங்களுக்குள்ள அதுக்காக சண்டையே இல்லையான்னு கேட்காதீங்க. சண்டை வந்திருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய உள்ளத்தை நான் தொட்டேன். சண்டை வந்திருக்குன்னா என்ன, இந்த ஜோதிட ரீதியான தர்க்கம் வந்திருக்கும் எங்களுக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் அருணாச்சலம். அவர் வாழ்நாளிலேயே அவர்கிட்ட இருந்து பெற்றவன் ஒருவன் நான் மட்டுமே, வேறு யாருமே பெறலாம். அதுதான் அவர் சொல்லுவார். இதே மகாகவி பாரதியால் 50,000 பேர் இருக்காங்க ரமேஷ். இந்த என்னுடைய இயற்பெயர் ரமேஷ். இந்தாங்க இதே மகாகவி பாரதியால் 50,000 பேர் இருக்காங்க ரமேஷ். ஆனால் நீங்கள் ஒருத்தர் தானேங்க என்ன தேடி வரீங்க என்னவர். நீங்கள் ஒருத்தர் தானேங்க என்ன தேடி வரீங்க. அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன். இதே யூடியூப்பில் எத்தனையோ ஜோசியர் இருக்காங்க. ஏன் இதே இந்த துலாம் ராசியில் எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. முதல்ல 1,00,000 பேர் பார்த்தாங்க. அப்புறமா நான் என்னுடைய யூஎம்எஸ் சொல்லி, அப்பா நான் மொமெண்ட்ரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் ஜோசியம் சொல்ல வரலப்பா, நான் பர்மனண்ட்டுக்காக சொல்ல வந்தேன்ப்பா. ஐ எம் நாட் எ மொமெண்ட்ரி இன்ட்ரெஸ்ட் அஸ்ட்ராலஜர். ஆமாம், நிரந்தரம் அல்லது நொடிக்கு எதிரானது. நான் அப்படிப்பட்டவன் கிடையாதுப்பா. நான் பர்மனண்ட் சொல்யூஷனுக்கான அஸ்ட்ராலஜர்ப்பா அப்படின்னு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டேன். நீடித்ததை பற்றி பேச விரும்புகிறேன், நிரந்தரத்தை பற்றி பேச விரும்புகிறேன், நித்தியமானதை பற்றி பேச விரும்புகிறேன், அழியாத ஒன்று உங்களுக்குள் இருக்கிறது என்பதை பற்றி பேச விரும்புகிறேன், காலமற்றது இருக்கிறது, முடிவில்லாததை பற்றி பேச விரும்புகிறேன். ஆனால் நீங்களோ நொடிக்கணம் போதுங்க. நீங்கள் நடக்கணுன்ற அவசியமே இல்லை மேருஜி. நீ நல்லா இருப்பேன்னு சொன்னால் போதும் மேருஜி. நாங்கள் நல்லா இருக்க வேண்டாம். நீங்கள் நல்லா இருப்பேன்னு சொன்னால் அன்றைக்கே நாங்கள் பட்டினி கிடக்கலாம், சந்தோஷமாக இருப்போம். ஆனால் ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் எது சொன்னாலும் அது பலிக்கிற மாதிரி இருந்தால் தான் நான் சொல்லுவேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். இல்லைன்னா என் வாக்கு பலத்துக்கு கலங்கம் வரக்கூடாது. என்னை நான் பாதுகாத்துக்கணும். இல்லை இன்றைக்கி எனக்கு கடவுளை விட உயர்ந்தவன் கமெண்ட் ஏன் வந்தது? என்னை நான் பாதுகாத்து கொண்டதால் தான் வந்தது. நான் இந்த சத்தியத்தை சொன்னதுனால்தான் வந்தது. இல்லை நீங்கள் ஜாக்பாட் மற்ற ராசிக்காரங்களாம் போடுறாங்க. ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு அன்பர் என்கிட்ட டாலரும் வாங்கினார், எல்லா பரிகாரம் பண்ணார், எந்திரம் வாங்கினார். அவர் எனக்கு அழுதுகிட்டே வாய்ஸ் போட்டிருக்காரு. போய் பாருங்கள், அது போட்டிருக்கு மலேசியாவிலேருந்து அவர் வாய்ஸ். குருஜி, நான் பார்த்து ஏமாந்து போனது தான் குருஜி மிச்சம். துளாராசி கோடிகள் கொட்ட போதுன்றாங்க, மகாராஜா யோகன்றாங்க. ஆனால் எனக்கு நடக்கவே இல்லை குருஜி. ஆனால் அவங்க சேனல்லாம் 1,00,000 வியூஸ் போகுது குருஜி, உங்கள் சேனலில் 1000 தாண்ட மாட்டேங்குது குருஜின்னாரு. அதனால தான் சொன்னேன், அவங்க சேனலுக்கு அதுதான் யூஎம். 1,00,000 வியூஸ் தாண்டி மாதம் 1,00,000 ரூபா வந்தால் போதும் அவங்களுக்கு. அவ்வளோதான். 1,00,000 வியூஸ் போனால் 1,00,000 ரூபா தான் வரும். அதில் 25% அவங்களுக்கு போயிடும். ஆமாம், அந்த வீடியோ போட்டதுக்கு 30,000 அவங்களுக்கு நிற்கும். அவ்வளோதான் வரும். அது அவங்க யூஎம் சொல்கிறது தான் குருஜி நடக்குது. மீண்டும் என் ஜாதகத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தாலும் சொல்லுங்கள், என்ன செய்யணும், நான் எப்படி வரணும் அப்படின்னு போட்டு ஒரு வாய்ஸை போட்டிருக்காரு. உங்களது தான் சத்தியமாக நடக்குது, இங்கே மனிதன் இல்லை கடவுளுன்னார். தெரியுதா? அதுக்கு தானே என் ஜாதகத்தில் அகத்திய நாடி ஜோதியில் உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானின்னு வாங்கியிருக்கேன். அப்போ நான் ஜோதிட தத்துவ ஞானி. தத்துவம் பொய் சொல்லாது, பொய்யை அடித்து நொறுக்கும். நல்லா புரிஞ்சுங்க. தத்துவம்ன்றது என்ன, ஃபிலோசஃபின்றது என்ன, ஃபிலோசோஃபியா, ஞானத்தின் மீது காதல். இந்த வார்த்தையை முதல்ல உருவாக்குனதே பித்தகோரஸ். 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் தான் ஃபிலோசோஃபியா
என்ற லெத்தின் வார்த்தை இது. ஃபிலோசோஃபியா, ஞானத்தின் மீதான காதலில் தான் அது உருவாக்கினார். எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தின் மீதான காதல், அதனால் தான் எனக்கு அகத்திய நாடக ஜோதிடத்திலேயே உலக மக்களால் அப்போ உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானின்னா உண்மையை சொன்னால் தானே உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானி ஆக முடியும். பொய்யை சொன்னால் எப்படி ஆக முடியும்? பொய்யை சொன்னால் டிங் 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 ஆகலாம். அதில் 1,00,000 பேர் பார்ப்பாங்க, 2,00,000 பேர் பார்ப்பாங்க, 1,00,000 ரூபா வரும், அது ஓகே. ஆனால் உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானி ஆக மாட்டார்ல அந்த ஜோசியர், பாபுன்னு ஒரு ஜோசியர். அவருக்கு போய் யாரும் கடவுளோட உயர்ந்தவனு கமெண்ட் கொடுக்க மாட்டாங்களே. அப்போ அந்த கிரகமைப்பு உள்ளவனுக்கு தான் அது கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரி கிரகமைப்பு இருந்து ஒருத்தன் பிறக்கிறதே அதிசயம்னார் ஒரு ஜோசியர். நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னாரு பாருங்கள். அதுதான் சொல்ல வருது. அதனால தான் என் குருநாதர் சொல்கிறாரு, இந்த ஜோதிட கலை எல்லோருக்கும் ஆனது அல்லன்னு சொல்கிறார் அவர். யாரெல்லாம் ஒவ்வொரு பிறவியில், ஏன்னா இதனுடைய விழிப்புணர்வையும் இதனுடைய எச்சரிக்கை உணர்வையும் யார் பயன்படுத்தி கொள்வார்கள் என்றால் விட்ட குறை தொட்ட குறையில் வந்தவர்களால் தான் இதை முதல்ல புரிந்து கொள்ள முடியுன்றார். அதனால தான் 1 கோடி பேர் ஜோசியம் கற்றுக்கிட்டா அதில் ஒருத்தருக்கு தான் ஜோசியம் புரியுன்றாங்க. இது என்ன ரொம்ப இருக்குது பாருங்கள். 100 பேர் எக்ஸாம் எழுதுனா 5 பேர் தான் பாஸ் ஆக முடியும் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டில். இது 1 கோடி பேர் எக்ஸாம் எழுதுனா ஒருத்தருக்கு தான் பாஸ் ஆக முடியுன்றாங்க. 1 கோடி பேரில் ஒருத்தருக்கு தான் புரியும்னா என்ன அர்த்தம்? ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அப்போனா மொத்தமே உலக ஜனத்தொகை 800 கோடினா 800 பேருக்கு தான் இது புரியும். புரிஞ்சதுக்கப்புறமா இதை தத்துவ ஞானி ஆகிற அளவுக்கு கொண்டாந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணணும், இந்த மாதிரி வியாக்கியானம் கொடுக்கணும், இந்த மாதிரி தர்க்கம் புரியணும், இந்த மாதிரி விதிகள் சமைக்கணும், இந்த மாதிரி ஃபிலாசபைஸ் பண்ணணும். ஃபிலாசபைஸ் தத்துவம் என்பது என்ன தெரியுமா? பிரபஞ்சத்தின் அறுதி உண்மையை, இறுதி உண்மையை, உறுதி உண்மையை அறிவது, அவ்வளோதான். காஸ் அண்ட் எஃபெக்ட். ஜோதிடம் எதனால் வேலை செய்கிறது? இந்த சூரியனால். அதனால தான் ஜோதிடத்தினுடைய முதல் குரு சூரியன்ன்றாங்க. சிவன் கூட கிடையாது, சூரியன் தான் ஜோதிடத்தின் முதல் குருவான். அவர் தான் ஜோதிடத்தை உருவாக்கினாராம், பழங்கால நூல்களில் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் உருவம் கொண்டு வர முடியுமா? கிடையாது. அந்த சூரியனுடைய ஆதிக்கம் எவனுக்கு இருக்கோ அவன். அதனால தான் என் குருநாதர் சிவமேனன் அவருடைய ஆஃபீஸில் அவர் 94 அவர் சாகும் வரையில் அவரோட தொடர்பு இருந்தார். 10 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார். 2004 இறந்துட்டார். என் மகன் பிறந்தப்போ என் மகனுக்கு அவர் ஜாதகம் சொல்லிட்டு போயிருக்காரு தெரியுமா? என் மகன் ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு, துஷ்ட ஜம்ப ராஜயோகம் அப்படின்றாரு. இன்றைக்கி அவன் கையில் அருவா வச்சுக்கிட்டு நிற்கிறான். துஷ்ட ஜம்ப ராஜயோகம் தானே. உன் பையனுக்கு விரலெல்லாம் பெருசாக இருக்குன்றாரு. நான் இல்லாதப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, என் பையன் பிறந்த நேரத்தை சொல்லிட்டாங்க, அதை வச்சே ஜாதகம் போட்டாரையோ. அவன் விரலெல்லாம் பெருசாக இருக்குது அவன் லக்னத்துக்கு. நான் இன்றைக்கி என் பையனுக்கு விரலெல்லாம் பெருசாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஜோதிடர் ஸ்டடி பண்ணியிருப்பார் பாருங்க. அப்போது ஒரு நாள் சொல்கிறாரு, இந்த பார் தம்பி, நீ பகவத்கீதை படிக்க வேண்டாம், நீ ராமாயணம் படிக்க வேண்டாம், நீ எந்த புராணமும் படிக்க வேண்டாம், இதிகாசம் படிக்க வேண்டாம். ஆனால் அதெல்லாம் படிச்சுன்னா நீயே எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா உனக்கு 5ல் சூரியன் கேது. அப்படின்னா இந்த ஜோதிடத்தை நானே பல பிறவிகளை எழுதி வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இந்த ஜோதிடத்தை நானே பல பிறவிகளாக எழுதி வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதனால் நான் நிரந்தரமானதை, ஜோதிடத்துக்குள்ள இருக்கிற நிரந்தரத்தை பற்றி பேச வந்தவன். ஆனால் நீங்கள் ராசி பலனும் என்னும் நிரந்தரமற்றதை கேட்க ஆர்வமாக உள்ளீர்கள். காரணம், உங்களுடைய புத்திசாலித்தனம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற முட்டாள்தனம் என்னவென்றால், இவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வாங்கி நம்ம ஒரு கோடீஸ்வரன் ஆகிட முடியாது. இவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வாங்கி நம்ம லட்சாதிபதி ஆகிட முடியாது. இவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வாங்கி ஒரு மகாலட்சுமி மாதிரி மனைவி கிடைச்சிடாதா? இவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வாங்கி கடன் போயிடாதா? பாவம், எனக்கு தெரியுது உங்களுடைய நிலைமை. அது நடக்காது. எனக்கே சிவாமேனன் இருந்து வாங்கின வார்த்தையை
நிரூபிக்கிறதுக்கும் நிஜமாக்குவதற்கும் 30 வருடங்கள் தேவைப்படுது. எண்ணற்ற புத்தகங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. நான் ஆரம்பித்த உங்கள் நட்சத்திர ராசி பட்டு புடவைக்காக நான் போய் MBA படிக்க வேண்டியது இருக்குது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படிக்க வேண்டியது இருக்குது, நிதி மேலாண்மை படிக்க வேண்டியது இருக்குது, கார்ல் மார்க்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது, ஓஷோ கிட்ட போக வேண்டியது இருக்குது. அவர் 1,50,000 புத்தகம் படித்து அந்த 650 புத்தகத்தையும் நான் படிக்க வேண்டியது இருக்குது. இதுவரையிலும் நான் அதில் ஒரு பாதி புக்கு படிச்சுட்டேன். அவருடைய 650 புத்தகத்தில் நான் ஆமாம் முழுசாக ஒரு 300-350 புத்தகம் படிச்சுட்டேன். இன்னும் 300 புக்கு படிக்காமல் இருக்கிறேன். அவர் 1,50,000 புக்கு படித்தார். அதில் பாதி புக்கு நான் படிச்சுட்டுனா 75,000 புக்கு படித்தது சமம் இல்லையா? விநாயகர் மாதிரி ஓஷோ முருகர்னு வச்சுக்கிங்க. அவர் புக்கு படித்தாக்கா அதில் பாதி நம்ம விநாயகர் இல்லை, அவர் உலகத்தையே சுற்றி பார்த்துட்டு புக்கு பேசினார். அவரது படித்தாக்கா நம்ம அவரே சுற்றிட்டு வந்துடலாம்ல, ஓஷோ புக்கை வச்சுட்டு சுற்றிட்டு வந்துடலாம்ல. அவ்வளோதான், நீயே அம்மையப்பன் சுற்றிட்டு வா, முடிஞ்சு போச்சு. அதான விநாயகர் பண்ணார். ஞானம், விஸ்டம். அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, உலகமே அம்மையப்பன் அவர் தானே அறிவுப்படுத்தினார். அப்போனா எதுக்கு தம்பி முட்டாப்பாய மாதிரி மயில் எடுத்துக்கிட்டு போயிருக்கான் 3 சுற்றிட்டார். அம்மனே நம்ம எலி வாகனம் எடுத்துகிட்டு போக முடியுமா? நினைக்காது. எலி அது மேலே உட்காந்து செத்தே போகும். விநாயகர் வீட்டுக்கு பார்த்தாரு, பிதாவே மாதாவே உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? மகனே, அம்மையப்பன் என்றாலே உலகம்தான், உலகம் என்றால் அம்மையப்பன் தான். பிறகு நான் உங்களையே சுற்றி ஞானப்பழத்தை வாங்கி கொள்ளலாம் என்ன அழகாக வச்சான் பாருங்க புராணத்தில். ஞானப்பழம் அது என்ன பழம்னு வச்சான்? கமர்கட்டுன்னு வச்சானா? கமர்கட்டுன்னு வச்சானா? சீத்தாப்பழம்னு வச்சானா? ஞானப்பழம். என் பலாப்பழம் தான் இருக்கிறதுலே ரொம்ப சுவையானது. பலாப்பழம்னு வச்சுருக்கலாமே. ஞானப்பழம் அது. ஞானம் என்ன அழகாக வைக்கிறாயா? அம்மா அப்பா சுற்றின்னு வாங்கிட்டாரியா ஞானப்பழத்தை? இவர் போகிறாரு மனுஷன் மயில் எடுத்துக்கிட்டு. மயிலில் போனாரான்னு கேட்கக்கூடாது. அது இந்த சத்தியத்தை சொல்கிறதுக்கு தான். நீ இருக்கும் இடத்துலையே ஞானம் பெறலாம். இந்த துலாம் ராசியில் 5,000 பேருமே ஞானம் பெறலாமே. 8 வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இன்னும் கூகுள் மீட்டுக்குள்ளே வரலையே நீங்கள். அதே மாதிரி புதுசாக வர அன்பர்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன். இந்த மாதிரி வியாக்கியானம்லாம் கொடுக்காமல் வந்த உடனே 5 நிமிஷத்துக்கு நான் ராசி பலன் போட போகிறேன். எப்போ இதை நான் மானிட்டைஸ் பண்ண உடனே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை வச்சுருவேன். அதுக்காக ரொம்ப அதிகமாக வைக்க மாட்டேன், கம்மியாக வைக்க மாட்டேன். எல்லாருக்குமே கட்டுப்படி ஆகிற மாதிரி ஒரு அமௌண்ட்டு. அது நம்முடைய எஸ்ஓமோக்கள் இதுக்கு முன்னாடி யார் அந்த மாதிரி ராசி பலன் வச்சுருக்காங்கன்றதை கேட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க கோட் பண்ணதை விட ₹1 கம்மியாக கோட் பண்ணி தான் நான் வைப்பேன். அந்த காலமும் நடக்கும் அடுத்த 3 வருஷத்தில். அவ்வளோதான். என் ஜாதகம் வேலை செய்ய வந்துக்கிட்டே இருக்கல. நான் சில தசாபுதியில் கணக்கு போட்டு வச்சுருக்கல. அந்த தசாபுதிலாம் ஏறி வரும்போது எனக்கு தனயோகம் வரும். எனக்கு தனயோகம் வரும்போது நான் அடுத்த தொழிலுக்குள்ளே போவேன். உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு 2009 ஆரம்பித்து வச்சுருக்கேன். எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகணுன்ற யோகம் இருக்கிற அந்த கல்யாண ஸ்தானங்களான 2ஆம் இடம் 7ஆம் இடம் கெட்டு போகாமல் நல்ல எடுப்பாக 15 ஆங்கிளில் பலமாக இருக்கிற ஒரு ஜாதகத்துக்கு இனிமேல் பொண்ணு பிறக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு 25 வயசில் ஆகலை, 26 வயசில் ஆகலை, 27 வயசில் ஆகலை, 28 வயசில் ஆகலை, 30 வயசுலேயே ஆகலைன்னா 35குள்ளே நடந்துடும். எனக்கு 32 நடந்துச்சு. அதே மாதிரி தான் ஒரு உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு 2009 வருதுன்னாலே, அது என்னை தேடி வருதுன்னாலே, என்னுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் நல்லா இருக்கணும், 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஏன்னா 10க்கு 10ஆம் இடம் தான் அந்த உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு போய் பொது ஜாதகத்தில் போய் சேரப்போகுது. அது எனக்கு நல்லா இருக்குது. 2ஆம் இடம் நல்லா இருக்குது. 10 கூட நீசபங்க ராஜயோகம், அம்சத்தில் பூர்வ புண்ணியாதியோட சேர்க்க, நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றால் உச்சம். ஆமாம், மேஷ லக்னங்களுக்கு எல்லாமே பாதுகாப்பு. நீசம் பெற்றால் தான் அந்த 10 கூடையினா வேலை செய்வான், உச்சம் பெற்றா வேலை செய்ய மாட்டேன். இது நான் சொல்லலை, சிவாமேன் அதனால் எழுதியிருக்காரு. 10 கூடையின் 10ஆம் இடத்தை பார்த்த நீங்களா பலவீனமான வினாவை எழுப்புவதுன்னு எழுதியிருக்காரு. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி,
நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பத்திரிகையில் கேள்வி பதிலா. அப்போ அந்த தசையை எனக்கு 2023 தான் வந்தது. அப்போ 23லேருந்து அடுத்த 19 வருஷத்துக்குள்ள தான் இதெல்லாம் நடக்க போகுது. உங்கள் நட்சத்திர ராசி பெற்று வர போகுது. நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக போகிறேன், நான் ப்ரொடியூசர் ஆக போகிறேன், நான் டைரக்டர் ஆக போகிறேன். அப்படி போயிடும்போது இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய 1,30,32,000 சப்ஸ்கிரைபர்களுக்கு 33,000 சப்ஸ்கிரைபர்களுக்கும் இதை நான் மானிட்டைஸ் பண்ணிவிடுவேன். அப்போ இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணுறதுக்கு எனக்கு டைமும் இருக்குது. இப்போ டைம் இருக்குது, அந்த டைமை நான் பயன்படுத்திக்கிறேன். இதில் சம்பத்குமார் மாதிரியும் இன்னும் வந்து இன்றைக்கி கூகுள் மீட்டில் ஒரு 5-6 துளாராசிக்காரங்க வந்திருக்காங்கன்னாக்கா அவங்கள மாதிரி நான் இதை மானிட்டைஸ் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு 5 பேர் வரலாம், 6 பேர் வரலாம். அவ்வளோதானே. 8 வருஷத்துலேயே 6 பேர் தான் வந்திருக்காங்கன்னாக்கா அடுத்த 2 வருஷத்தில் மட்டும் என்ன 50,000 பேரை வந்துடுவாங்க? இல்லை, இன்னும் ஒரு 2 பேர் வரலாம், 3 பேர் வரலாம். ரைட்டு. அவங்க வந்து தெளிவு பெறணும். அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக தங்கள் ஜாதகம் HIGனா HIGயை காப்பாற்றிக்கணும். HIGலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகலான்னு சொல்லிட்டு MIGக்கு வந்துடக்கூடாது, இல்லை LIGக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி MIGயில் இருக்கிற ஜாதகம் MIGயில் தான் இருக்க முடியும்னா அப்படியே இருக்கலாம். இல்லை பியாண்டுக்கே போகலாம், பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிக்கலாம்னா அதை நோக்கியும் வந்து சும்மா இருக்கக்கூடாது. இப்போ என் ஜாதகம் தனயோக ஜாதகம். என் வம்சத்திலே 3 தலைமுறையில் யாருமே வந்து சுயதொழில் பண்ணி வந்து ஜெயித்தவங்க கிடையாது. எங்கள் அப்பா அரசு ஊழியர், எங்கள் அப்பாவுடைய அப்பா அரசு ஊழியர், எங்கள் தாய் வழியில் தாத்தாவும் அரசு ஊழியர், என் தாயுடைய அப்பாவும் அரசு ஊழியர், என் தந்தையுடைய அப்பாவும் அரசு ஊழியர். என் தாய் வழி சமூகத்திலே 3 தலைமுறை வந்து அரசு ஊழியர்கள், என் தந்தை வழி சமூகத்திலே 3 தலைமுறையினர் அரசு ஊழியர்கள். நான் எப்படி ஃபைனான்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நான் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட என்னுடைய 55 வயது வரலும் ஒரு நாள் கூட நான் போய் எங்கேயும் வேலை செஞ்சது இல்லையே. அப்போ என் ஜாதகம் தானே, என்னுடைய ஜாதகத்தில் உள்ள 10ஆம் பாவம் தானே, 2ஆம் பாவம் தானே, 5ஆம் பாவம் தானே. 5ஆம் பாவ துணையோடு தான் 10ஆம் பாவம் வேலை செய்யும். 9ஆம் பாவம் துணையோடு தான் 4ஆம் பாவம் வேலை செய்யும். அப்போ இதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒரு 3 தலைமுறை தாய் தந்தை வம்சத்தில் யாருமே இல்லை. என் பாட்டிக்கு 4 பெண் பிள்ளைகள், அவங்க 4 பேருடைய வயிற்றில் பிறந்தவங்களும் மேன்மக்களாக இருக்காங்க. எல்லாருமே இன்றைக்கி 2-3 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக தான் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அவங்க உத்தியோகஸ்தர்களாக தான் இருக்காங்க. அவங்க வயிற்றில் பிறந்த பிள்ளைகளும் உத்தியோகஸ்தலாக தான் இருக்காங்க. யாருமே செல்ஃப் மேடு ஆண்ட்ரப்ரினராக வரலன்ற. நான் ஒருத்தன் தான் ஆண்ட்ரப்ரினராக வந்திருக்கேன். வந்து இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு என் கம்பெனிக்கு 4 லட்சம் ரூபா, ஒரு மாதத்துக்கு 4 லட்சம்னா வருஷத்துக்கு எவ்வளோ? 48 லட்சம். இந்த மாதிரி 20 வருஷம் நான் வந்து என் கம்பெனியை ஓம் சரவணபவான்றது என்னுடைய அந்த ப்ரைவேட் லிமிட்டடை நான் வந்து கம்பெனிக்கு வந்து கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கேன். நான் என் கம்பெனிக்கு வேல்யூவை கூட்டியிருக்கேன். நான் யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம்னாக்கா 20 வருஷத்துக்கு 10 கோடி 12 கோடி ரூபாய். 12 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி என் கம்பெனி வேல்யூ. அதனால தான் அந்த 12 கோடி ரூபாய் வேல்யூ வச்சு நான் 100 கோடி ரூபாய் 10 டைம்ஸ் கேட்குறேன் வெஞ்சர் கேபிட்டல். காரணம் என் ஜாதகம் தனயோக ஜாதகம்னு சிவாமேன் சொல்லிட்டார். அவர் மாதிரி ஒரு ஞான ஜோசியர் சொல்கிறாருன்னா அது தப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் எனக்கும் அந்த மாதிரி தானே கற்பனை இருக்குது. நான் யார் சொல்கிறது நம்ப மாட்டேன், என் கற்பனையை முதல்ல பார்ப்பேன். என் கற்பனை அது மாதிரி இருக்கிறனால தான் நான் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அப்படி தான் வருவேன்னே நான் நினச்சி தானே நான் போனேன். அதை ரீகன்ஃபார்ம் தானே பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த ஜாதகங்கள் அவ்வளோ பலமாக இருந்தாக்கா அவங்களுக்கு சொல்லும் உள்ள. அதனால தான் சிவாமேன் என்ன சொல்கிறாரு, இந்த கலை எல்லோருக்கும் ஓப்பனாக தான் இருக்குது. இது வந்து சூத்திரனுக்கு என்கிட்ட கூட வந்து என்னுடைய கூகுள் மீட்டில் ஒரு சூத்திரன் வந்தார். அவர் என்கிட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக கேட்டார், குருஜி ஃபோன் போட்டு, நான் ஒரு சூத்திரனாக இருக்கிறேன், நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாமான்னு கேட்டார். நான் சொன்ன என்னுடைய குருநாதரே ஒரு எஸ்சி தான்ப்பா, சிவாமேனதனே எஸ்சி தான், அதனால் தாராளமாக நீ வரலான்னு அவரும் வந்து கலந்துக்கிட்டார். அதனால் இந்த ஜோதிஷ கலை வந்து எஸ்சிக்காக வந்து மூடி வைக்கப்படவில்லை, திறந்தே இருக்கிறது. ஏனென்றால் நான் இப்படி ஆவன் சொன்னதே ஒரு எஸ்சி ஜோதிடர் தானே, சிவாமேனன் எஸ்சி தானே. ஏன் எனக்கு சனி தானே நீசபங்க ராஜயோகம், அவன் தானே தலையில் உட்காந்துட்ருக்கான். அப்போ ஒரு எஸ்சி தானே எனக்கு சொல்லணும், என் கர்மாவை அவர் தானே சொல்லணும். அதுதானே என் கர்மாவை அவர் தானே சொன்னார், அதுதானே பழிச்சிருக்கு. இன்றைக்கி 6 அவர் சொன்ன 8ல் 4 பறிச்சிருச்சு, இன்னும் 4 அடுத்த சனி தசை முடிகிறதுக்குள்ளே பழிக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன். சனி தசை இப்போ தான் வந்து 3 வருஷம் ஆகுது, 2 வருஷம் தான் ஆகுது, இன்னும் 17 வருஷம் இருக்குது. சனிக்கு பிற்பகுதி தான் ஜாஸ்தி, முற்பகுதி வேலை செய்யாது, பிற்பகுதி தான் வேலை செய்யும். அதுவும் சுக்கிர பகுதியில் தான் ரொம்ப தெளிவாக வேலை செய்யும். அப்போ அது வரலும் நான் என் உள்ளத்தையும் உடலையும் கெடுத்து கொள்ளாமல், எந்த விதமான தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் ஒரு அறம் சார்ந்த வழியில் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும்.
என் ஜாதகத்துக்கு என்ன அதிர்ஷ்ட தெய்வங்களோ அந்த தெய்வங்களுக்கு நான் உருவேற்றணும். அந்த தெய்வங்களுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அந்த கிரகங்களுக்கு உயிர் இருக்குது. அந்த கிரகத்தை நான் டைரெக்டாக உருவேற்ற முடியாது. அதனால் என்னுடைய பூர்வப்புண அதிர்ஷ்ட தெய்வ டாலரை நான் உருவேற்றுவதன் மூலமாக அந்த என் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானங்கள் உருவேறும். இதுதான் சைக்கோ தெரப்பி. அதனால தான் நான் அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸ்னு வச்சுருக்கேன். அதில் நான் 108 தெரப்பிஸ் வச்சுருக்கேன். A to Z வச்சுருக்கேன். ஆம்பிஷன் தெரப்பி, பியூட்டி தெரப்பி, இப்படி ஏன்னா ஆம்பிஷன் தெரப்பி, பின்னா பியூட்டி தெரப்பி, அதே பியூனா பாடி தெரப்பி, அதே பின்னா ப்ரீத்திங் தெரப்பி, அதே சி கம்யூனல் தெரப்பி. எப்படி போய் கம்யூனலோட வந்து இணக்கமாக பழக வேண்டும், கம்யூனிட்டியோட எப்படி இலக்கமாக பழக வேண்டும், அதுலேயே வந்து சீலேயே வந்து ஆமாம் கம்யூனிட்டி தெரப்பி, கேஸ்ட் தெரப்பி. ஏன் ஜாதியை உருவாக்கணும், அதுக்கு ஒரு கோல் காரணமாக இருக்குது. அதான் என் சிவாமன் சொல்லுவார், யார் பிராமணன் யார் சூத்ரன் யார் சத்திரியன் என்பதை மனிதன் நிர்ணயிக்கக்கூடாது. அவன் ஜாதகத்தில் எந்த கோல் பிராமண கோல் வலுத்திருந்தால் அந்த கோல், ஒரு சூத்ரனுடைய ஜாதகத்தில் பிராமண கோல் வலுத்திருந்தால் அவனுக்கு பிராமணன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வருது. அதே ஒரு பிராமணனுடைய ஜாதகத்தில் சூத்ர கோலான சனி வலுத்திருந்தால் அவனை சூத்ரன் தான் சொல்லணும்னு வருது. அதுதான் அறிவியல் பார்வை. அதனால் பிறப்பால் வருவதல்ல பிராமணத்துவமோ சூத்ரத்துவமோ. உன் ஜாதகத்தில் சனி மட்டுமே உச்சம் பெற்று அவனுடைய சாரத்திலே 5-6 கிரகங்கள் அமர்ந்திருந்தால் நீ பிராமண ஐயங்கார் வகுப்பு இருந்தாலும் உங்ககிட்ட அந்த சனி புத்தி தான் இருக்கும், சூத்திரம் புத்தி தான் இருக்குது. நான் என் கூட கூட்டு போயே பார்த்துருக்கேன். ஒரு ஐயரை நான் வந்து கூப்பிட்டு போனேன் எனக்கு அசிஸ்டண்ட்டாக. நான் விஜய் டிவியில் வரும்போது நேராக வந்து பெங்களூருக்கு. அங்கே நான் போயிட்டு வந்து டயர்டில் நான் 4 மணி நேரம் ஜெர்னி, விடிகால 5 மணிக்கு வந்து டவேராவில் போய், இவர் பிராமணனாச்சே சரி ஒரு ரூம் எடுத்தேன், 2 ரூம் எடுத்தால் காசாகும், ஒரே ரூமும் டீலக்ஸ் ரூமும். அப்போவே 3500 நான் பார்த்துங்க 2009-10. அதனால் வந்து நம்ம பெட்டிலே படுக்க வச்சுக்கலாம், இவர் பிராமணன் தானே படுக்க வச்சுக்கலாம், உயர்ந்தவர் தானே, படித்தவர் வேறு, 3 டிகிரி அவர். ஆனால் அந்த சொக்கா இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ நாரும், அது என்னன்னு தெரியல, 3 நாள் கழிச்சு துவைப்பானான்னு தெரியல. ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் படுக்க வைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவர் சம்பவத்தை பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு அந்த ஐயர்? இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. நான் தூங்கிட்டு இருந்தா ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க, விஜய் டிவி பார்த்துட்டு அவங்கள புக்கில் போட்டு நோட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி மேருவை பார்க்கணும்னா என்ன சொல்லணும், உட்கார வச்சுட்டு அவங்கள வெளியில் ரூமுக்கு வெளியில் சேர் போட்டிருக்காங்க. அந்த ரூமில் நான் வாடகையாக போவேன். உள்ளே வந்து என்ன சொன்னோம், சார் வந்திருக்காங்க மேருஜி, நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிங்க, டயர்டாக இருக்கீங்க, நான் அவங்கள ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும், இல்லை 20 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நேராக அவங்கள கூட்டிகிட்டு ரூம்குள்ளே வந்துட்டு அப்புறம் நான் பனியன் லுங்கியோடு இருக்கேன். என்னங்கன்றேன், இவங்க தான் ஜாதகம் பார்க்க வந்தாங்க, நீங்கள் தான் வந்தாங்க உள்ளே கூட்டு வர சொன்னீங்களே. அப்போவே முடிவு பண்ணி நீ என் கூட தூங்குறதுக்கு தகுதி இல்லை, நான் உன்னை பிராமணன் நினச்சேன், ஆனால் நீ பிராமணனாக நடந்துக்கல, நீ சூத்ரனாக நடந்துக்கிற, நீ உடனே கீழப்படுன்னு, நீ உடனே கீழப்படுன்னு தரையில் தான் படுக்க வச்சேன். ஆனால் சிவா மேகநாதன் சார் நான் என் பக்கத்தில் உட்காந்து அவர் பிராமணன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார், ஒரு நாளோட சூத்ரனாக பிஹேவ் பண்ணதில்லை. அவர் உடன் படுத்து தூங்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கலே தவிர அவர் உடன் பக்கத்தில் பார்த்து சமமாக உட்காந்துருக்கேன். அவர் சாப்பிட்ட எச்சில் நான் சாப்பிட்ருக்கேன், நான் சாப்பிட்ட எச்சில் அவர் கொஞ்சம் சாப்பிட்ருக்கார், அது வேறு. அதான் சொல்ல வரேன் இங்கே. அப்போ சிவாமேனன் குருநாதர் சொன்னது தானே கரெக்டு. மனிதர்கள் வந்து ஒரு மனிதனை சூத்ரன் வந்து பிராமணன் வைசியன் சத்தியன் சொல்லுவது அறியாமை, அறிவியல் பார்வை இல்லை. கிரகங்கள் சொல்ல வேண்டும், இவன் சூத்ரன், இவன் பிராமணன், இவன் சத்திரியன், இவன் வைசியன். சூரியன் செவ்வாய் வலுப்பெற்றிருந்தால் அவன் வந்து சத்திரியன், குரு சுக்கிரன் வலுப்பெற்றிருந்தால் அவன் பிராமணன். என் குருநாதருக்கு 10ல் குரு. அதனால் பிராமண தொழிலான ஒரு சூத்ரனாக இருந்துக்கிட்டு இந்த ஜோசியம் என்ற பிராமண தொழிலை தானே அவர் சக்ஸஸ் பண்ணார். அவர் குரு 10ல் தசம கேந்திரத்தில் குரு இருந்தால் எல்லா தோஷத்தையும் அடிச்சிருவான். வேறு சில தோஷம் வருது, அது வேறு. தொழிலை நம்பர் ஒன்றா வர முடியாது, வேறு அட்டை மாதிரி, அது வேறு.
எந்த பிராமணனும் இப்போ நான் எந்த பிராமணன் பேரையா சொல்கிறேன்? என் வாழ்க்கையில் சொன்னது நடந்ததுன்னு மூச்சுக்கு 300 தரும். ஒரு சூத்திரரை தான் நான் சொல்கிறேன். அப்போனா அவர் பிராமணனாக வாழ்ந்திருக்காரு, பிராமண வித்தையை கற்றிருக்காரு. ஆகாசமனாதி கல்வி, குருவுடைய கல்வி இது. ஜோதிஷம் குரு புதன், அவருக்கு புதன் 7 பரல், அவருக்கு 5ஆம் இடம் 41 பரல். அவர் சொல்லி தான் எனக்கு பழிச்சது, எந்த பிராமணன் சொல்லி எனக்கு பழிக்கலையே. இதே பிராமண ஜோசியர்கிட்ட போனேன், என் ஜாதத்துக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல அவருக்கு. வேறு யாரும் கிடையாது, எம்ஜிஆருடைய குரு. எம்ஜிஆருக்கே குருவாக இருந்தார். யார்? வித்வான் வே லட்சுமணன் ஐயங்கார். நான் போனால் பேந்த வெடிக்கிறார். இன்னும் சும்மா இருக்கக்கூடாது, சிவாமேனன் சிஷ்யன்னு சொல்லிட்டேன். எதுவுமே வரல அவருக்கு எதுவுமே வரல அவருக்கு. என்னது சிவாமேனன் சிஷ்யனா? அப்போ அவரே சொல்லியிருப்பாரு, உங்கள் குருநாதரே சொல்லியிருப்பாரு, அவர் யாரும் இல்லை, சாதாரண ஆள் இல்லையே அப்படின்றார். ஆனால் நீ சொல்லியா பலனுன்னாக்கா திருவிழாடல் வரல பாபா அந்த சிவாஜி கணேசன் சிவன் மாதிரி பாட்டும் நானே பாடலும் நானேன்னு பாடி முடித்த உடனே பாகவதர் பாலையா வாய் தழுவுமே, என்னப்பா நீ நீ யார்ப்பா நீ யார்ப்பான்னாக்கா, என்னப்பா நீ கேனையன்றப்பா உன்னை போய் நீ என்னப்பா நீ ஒரு நிமிடம் நீ ஜோதிடம் சொல்லும்போது அலைகள் நின்றது, அப்படியே துடிச்சுது. ஒரு கணம் நிற்கும் பொருள் அசைந்தது, அசையும் பொருள் நின்றது. கேட்டாக்கா நான் படிக்காதவன்றியப்பா, நீ கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணாதப்பா, கரெக்டாக சொல்லிடுப்பா அப்படின்ற மாதிரி தான் அதே பாலையாவை அப்படியே கற்பனை பண்ணிக்கிங்க. அதுதான் வித்வான் லட்சுமணன். அவர் தான் எம்ஜிஆருக்கே ஜோசியர். காவல்காரன் படத்தோட கதை வசனம் ஒரு 20 படம் தயார் பண்ணியிருக்காரு. ஹிந்தியில் ஜிதேந்திரா அண்ட் ஸ்ரீதேவி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணார் அவர். அந்த காலத்தில் 20 கோடி ரூபாய்க்கு, எப்போ 1980. அங்கே விட்டதெல்லாம் நான் ஜோசியத்தில் எடுத்தேன்னாரு. ஆனால் அவர் பார்த்த உடனே 4 பாயிண்ட் அடிக்கலையே அவர். தெரியுதா? இதிலிருந்து ஒரு சூத்ரன் பிராமண தொழிலில் ஜீனியஸ் ஆகிறாரு. அதே ஒரு பிராமண தொழிலில் ஜீனியஸாக இருக்கக்கூடிய அந்த மனிதன் சூத்ரனாக இருக்கான். காரணம் அவர் சனி உச்சம் 10ல், அவர் மகர லக்னம். எப்படி வருது பாருங்க பாயிண்ட்டு. என் குருநாதர் ரிஷப லக்னம் 10ல் குரு. இங்கே பிராமண கிரகம் உட்காந்தது, அங்கே சூத்ர கிரகம் உட்காந்தது. அதனால் மக்கு மண்டை என்னென்னமோ கேட்குறாரு என் ஜாதகத்தில். இது குண்டலி இருக்குதா கண்டலி இருக்குதான்றாரு. இதுவே சாம்பசிவம் எழுதியிருக்காரு. அதை பார்த்துட்டு சிவாமேனன் இந்த உனக்கு எழுதின சாம்பசிவம் உயிரோடு இருந்தால் நான் போய் சிக்ஷனாக சேர்ந்துருவேன். என்ன மாதிரி 12 பாவத்துக்கு எழுதியிருக்கான் அந்தாலும், என்ன மாதிரி எழுதியிருக்கான் என் 12 பாவத்துக்கு அந்தாலும், என்னையா இது விளையாட்டு, அந்தாலும் உயிரோடு இருந்தாலும் நான் போயிடுவேன் அப்படின்னு. அதனால் இப்போ இந்த கொடுத்த விளக்கம் என்பது எனக்கு டெம்பரவரி இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஜோசியம் சொல்ல வரல. யாரெல்லாம் இந்த ஜோதிடம் லாங் லாஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லையற்ற காலத்திற்கு, இப்போ இந்த பிறவில எனக்கு எப்படி, இப்போ இந்த பிறவில எப்படி எனக்கு ஜாதக கிரக அமைப்பு அமைந்திருக்கிறதோ இதே போன்ற கிரக அமைப்பு தான் எப்பொழுதும் அடுத்த பிறவிலும் அமையும் என்பதை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு நிரந்தரத்தை தேடுபவர்களுக்காகத்தான் நான் ராசி பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே தவிர, இந்த ராசி பலன் என்பதே அடிப்படை ஜாதக ஆதாரத்தில் தான் பலிக்கிறது. ராசி பலன் என்பதின் ஆதாரம் அடிப்படை ஜாதகத்தினுடைய பலத்தை வெளிப்படுத்தும் காலம்தான் கோச்சாரம் என்னும். அது தினப்பலனாக இருந்தாலும், வாரப்பலனாக இருந்தாலும், மாத பலனாக இருந்தாலும், வருட பலனாக இருந்தாலும், குரு சனி ராகு கேது பயிற்சிகளாக இருந்தாலும் வேலை செய்யும் என்பதை பற்றி தான் சொன்னேன். அதனால் யாருமே நீங்கள் ராசி பலனில் வருவது நிலையானது என்று நினைக்காதீர்கள். அதில் வரக்கூடிய நன்மையும் நிலையானதல்ல, அதில் வரக்கூடிய தீமையும் நிலையானது அல்ல. அது கிட்டத்தட்ட ஒரு திரிசங்கு சொர்க்க வாழ்க்கை தான். அதை நம்பி நீங்கள் எந்த காரியம் செஞ்சீங்கனாலும், எங்கள் அப்பா சின்ன வயசில் ஒன்று சொல்லுவார், மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்க முடியாதுன்னு. ஒரு என்ன அழகான வார்த்தை. மனுஷன் மிகப்பெரிய ஞானி பாருங்க. தத்துவங்களில் எப்படிப்பட்ட ஒரு தத்துவம் யாரும் சொன்னதை நான் பார்த்தேன். ஓஷோ கூட சொல்லலை. ஆமாம், ஓஷோ கூட சொல்லலை. அதனால தான் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்றாங்க போல இருக்கு. அழகாக சொன்னாங்க அப்பா. மண்குதிரையை நம்பி ஆற்றுல இருக்கக்கூடாது. அவர் யாரையும் சொல்ல, என்ன தான் சொல்லுவார், என்ன மண்குதிரைன்னுவார். மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்க முடியாதுன்னு வரும். இவனுங்கெல்லாமா இந்த பசங்கள்லாம் மண்குதிரமா, இவனுங்களெல்லாம் நம்பி நம்ம ஆற்றுல இறங்க முடியாதுன்னு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சின்ன வயசில் எங்கள் அப்பா கிட்ட கேட்டே தான் நம்ம மண்குதிரை இல்லை, நாம் கடலிலேயே இறங்கி. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக
நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. நீச்சல் அடித்து இந்த கடல் பத்தாது, பிரபஞ்ச கடல்லையே நீச்சல் அடிக்கிற திமிங்கலம், அதுவும் சாதாரண திமிங்கலம் அல்ல, எல்லோர் கண்களிலும் விரலை விட்டு ஆட்டக்கூடிய திமிங்கலம் என்பதை ஒரு நாள் இவர் புரிஞ்சுக்கணும் தான் அவர் உயிரோடு இருக்கும்போதே அந்த ஜோசியத்தை என் ஜாதகத்தை கையில் எடுத்து அதில் 10ஆம் பாவத்தில் சாம்பசிவம் எழுதியிருந்தார். எண்ணிய காரியங்களை செய்து முடிக்கும் தன்மையும் 12 பாவத்துக்கும் உயர்வாக எழுதுறார். அப்போ தான் இதில் அறிவியல் இருக்குது, இதில் கணிதம் இருக்குது, இது சும்மா எழுதலை. அப்போ இதை நம்ம எப்போ அடைய போகிறோன்னு வந்து தான் இன்றைக்கி உங்ககிட்ட கடவுளை விட மேலானவன்ற கமெண்ட்டை வாங்கியிருக்கேன். கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லைன்னு ஒரு வேற்று மதக்காரரும் சொல்லி நான் வாங்கியிருக்கேன். ஜாதி மத பேதம் வந்து கடந்து யூனிவர்சலாக நான் வாங்கியிருக்கேன், எல்லா மத எல்லா ஜாதிக்காரங்கிட்ட இருந்தும். காரணம் எங்கள் அப்பா என்னை வந்து மண்குதிரைன்னு சொல்லிட்டார். ராசி பலன் என்பது மண்குதிரை, அதனால் தயவு செஞ்சு அதை நம்பி உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க என்று கூறி வாங்க இந்த மாதம். ஏன்னா அந்த மண்குதிரை வந்து உங்கள் அடிப்படை ஜாதகத்தினுடைய வந்து பலவனித்துக்கு ஏற்ப தான் வேலை செய்யும். அதனால தான் அது மண்குதிரை. அதனுடைய சுவிட்சு வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அது உங்கள் ஜாதகமும் மண்குதிரையான ஜாதகமாக இருந்தால் இங்கேயும் வந்து அது நீங்கள் அதை தான் உங்கள் ஜாதகம் மண்குதிரை ஜாதகமாக இல்லைன்னா நீங்கள் ராசி பலனை என்னன்றது தெரிஞ்சுப்பீங்க. இந்த 8 வருஷத்தில் நான் கொடுத்த விளக்கம் இல்லை, வேறு எந்த ஜோசியரும் கொடுக்கல. ஏன்னா அவங்க யூஎம் வேறு, அவங்களது யூடியூப் மணி மட்டும்தான். என் யூஎம் அப்படி கிடையாது. நான் அடைந்த இன்பத்தை அதே மாதிரி அடைய வைக்கணும், அவ்வளோதான். அதனால தான் சிவமன் அழகாக சொன்னார், உங்கள்கிட்ட ஜோசியம் பார்க்க வர எவனுமே 2 சக்கரங்க ஆட்சி உச்சமாக தான் இருக்கும். ஏன்னா உனக்கு அது இருக்குது, அதான் என் கர்மா, பாரத தேசத்தை பொறுத்தவரை அதான் என் கர்மா அப்படின்னாரு. அந்த மாதிரி ஆளுங்க தான் என்கிட்ட வர முடியும். ஆமாம், ஓஷோக்கிட்ட போனாங்கன்னா என்ன அர்த்தம், அவர்கிட்ட செல்வந்தர் அப்படின்ற அந்த கதிர்வீச்சு அவர் உடம்புல இருந்தது. அதனால் அந்த கதிர்வீச்சு செல்வந்தர்லாம் அவர் ஈர்த்தாங்க. சில பேர் பாவம் தரித்திரர்களுடைய சில ஜோசியர்கள் உடம்புல தரித்திர கதிர்வீச்சு இருக்கும், அவங்க தரித்திர ஜாதகத்தை மட்டுமே ஈர்ப்பாங்க. ஆனால் நான் செல்வந்த ஜாதகம், அதனால தான் செல்வந்தர்களை ஈர்ப்பதற்காகத்தான் இந்த 8 வருடங்களும் பேசியிருக்கிறேன், தரித்திரர்களை ஈர்ப்பதற்காக அல்ல என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த குரோதி வருடம் தை மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால ராசி பலாப்பலன்களை கூற உள்ளேன். காலம் 14 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை 8:53 AM முதல் 12 பிப்ரவரி 2025 புதன்கிழமை 9:54 PM வரை. என்ன துலாம் ராசி அன்பர்கள், இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு என்ன சாமி பணம் வருது சாமி? ஆமாம் சாமி. முதல் தொகை 3, 2வது தொகை 8, 3வது தொகை 5, 4வது தொகை 7, 6வது தொகை 6, முதல் தொகை 3, 2வது தொகை 8, 3வது தொகை 5, 4வது தொகை 7, 5வது தொகை 6, 6வது தொகை 1. இந்த 6 விதமான தொகைகள் உங்களுக்கு வருகிறது. அதன் மூலமாக பொங்கல் செலவுகளை சமாளிக்கிறீர்கள். பொங்கல்னால் அன்றைக்கே மட்டும் பொங்கல் இல்லை, அது ஒரு 4 நாளுக்கு இருக்குது பொங்கல். போக்கிரி பொங்கல் இருக்குது, சில பேருக்கு போக்கிரியான ஆளுங்களுக்கு போக்கிரி பொங்கல் இருக்குது, பேக்கரியான ஆளுங்களுக்கு பேக்கரி பொங்கல் இருக்குது, பேக்கான ஆளுங்களுக்கு பேக்கு பொங்கல் இருக்குது, விவரமான ஆளுங்களுக்கு என்ன போன்ற ஆட்களுக்கு விவரமான பொங்கல் இருக்குது. அந்த மாதிரி 4 நாட்கள் இருக்குது. 14லேருந்து 17ஆம் தேதி வரலும் பொங்கல் தான். பிறகு இந்த மாதம் ஆரம்பத்தில் காமன் தலைக்கு ஏறுது. நான் ஏற்கனவே போன மாதம் சொல்லியிருப்பேன், வாகன ஓட்டிகளால் வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய வந்து இது வரும், பாலியல் வன்புணர்வு. பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டியில் வாகனம் தானே, பிரியாணி மேன் வாகனம் ஓட்டி தானே, வாகனத்தில் தானே பண்ணான். அதை தானே வச்சுக்கிட்டு பாவலா கட்டிக்கிட்டு அவன் வந்து அந்த பொண்ணையே வந்து பாருங்கள் ரேப் பண்ணான் பாருங்கள்.
அடுத்ததாக இந்த மாதமும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்குது. எது நாள் வரலும் இருக்குது. 28 ஜனவரி 25 வரலும் பெண் பிள்ளைகளுக்கு பாலிய வன்புணர்வு இன்னும் அதிகமாக நடக்கும் பாரு. 10 வயசு பொண்ணு ரூம் போட்டு 10 நாள் கற்பழிச்சிருக்கான் பாரு ஒரு மாடு. அவன் அதிமுக சார்ந்த ஒருத்தன். பாருங்கள் என்னத்த சொல்கிறது. இவனுக்கெல்லாம் நான் பொண்ணே கிடைக்காதா? கால்கால்ஸ் இல்லையா பணம் கொடுத்தா? அடப்பாவிகளா. கல்கத்தா கானாகஞ்சி இல்லையா? பாம்பே ரெட் லைட் ஏரி இல்லையா? இந்த பக்கம் சிலுகுருப்பேட்டை இல்லையா? சிராலா இல்லையா? பெதாபுரம் இல்லையா? ஏன் இங்கெல்லாம் போகக்கூடாதா மூதேவிங்க? பாவிங்க, அடப்பாவிகளா. 10 வயசு பொண்ணுக்கிட்ட என்னடா பார்ப்பேன் நீ சத்தரிக்கு. ரைட், நமக்கு சமூக அக்கறை இருக்கனால இந்த மாதிரி சும்மா கடந்து போக முடியல. அதாவது பேச சொல்லுது வாய். ரைட், அடுத்ததாக ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதம் ஆரம்பமே கணவன் மனைவிக்குள்ள பல விதமான லடாய், சண்டை, சச்சரவு ஏற்படுகிறது. ஒரே கடன்கார டார்ச்சர் இந்த மாதம் ஆரம்பம். ஆனால் அதுக்கப்புறம் படிப்படியாக குறையுது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் புத்தியை கொண்டும் அந்த புத்தியின் இருக்கக்கூடிய மதியுகத்தை கொண்டும் அதன் மூலம் பல வீரத்தீர சாகசங்களை செய்து முறியடித்து அப்படி வெற்றி பெறக்கூடிய காலம். அதன் பிறகு இந்த மாதத்தினுடைய அடிப்படை உங்களுடைய காரிய மாற்றத்தில் புத்தியை வச்சு தான் செயல்படுத்துகிறீங்க. சில பேருக்கு அப்பப்போ ஹார்ட் வலிக்கும், போய் உடனே செக் பண்ணிக்கிங்க. கணவன் மனைக்குள்ள மிகப்பெரிய சண்டை வந்து மறையும். பிரிவினை வர வேண்டும் என்ற ஜாதகமாக இருந்தால் 100% இந்த மாதம் பிரிஞ்சுருவாங்க. அந்த அடிப்படை ஜாதகத்தில் இருந்தால் டைவர்ஸ் அதுக்கப்புறம் சேரவே முடியாது. இது எழுதி வச்சுக்கிங்க. வேலைக்காரியை பார்த்தா கூட காமம் வரும். 28 ஜனவரி வரலும் ஏற்கனவே வந்திருக்கும் ஒரு 5 நாள் முன்னாடி, இந்த மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ரைட், அது குறிப்பாக வேலைக்காரி மேலேயே வரும். பிறகு முத்தான 6 பலன் 5 பலன் கேளுங்க. 8/10/2024 முன்னாடி வரலும் பொண்டாட்டி தாலி கூட அடமானத்துக்கு போயிடுச்சு சாமி. பொண்டாட்டி தாலி கூட அடமானத்துக்கு போயிடுச்சு. அதே மாதிரி 8/10/24 அப்புறமா அந்த தாலி அடமானத்துக்கு மூற்றமோ இல்லையோ எங்கிருந்தோ பணம் வருகிறது. எங்கிருந்தோ வந்தான் கண்ணன். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அது 8/10/24 முதல் 4 பிப்ரவரி 2025 வரலும் பணம் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டு இருக்கு. 3 வேளை பட்டினி இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிடுங்க. கடன்காரனை இப்போ கொஞ்சம் டைம் கொடுக்குறான், பிடிச்சி உள்ளே தர மாட்டேன்றான். சார் என்ன உள்ள தரலாம், உங்களுக்கு எப்படி சார் படம் வரும்? நான் வெளியே இருந்தால் தானே சார் சம்பாதிச்சு கொடுக்க முடியும். லாஜிக்காக இருக்குதுயா. ரைட், வைக்கிற இடத்துல மாதம் ஒரு பூ வை. ரைட், வை. இது 8/10/2024 முதல் 4 பிப்ரவரி 2025. பிறகு 20 அக்டோபர் 2024 முதல் 21 ஜனவரி 2025. இது எப்படிப்பட்ட காலம்? அது இந்த 20 அக்டோபர் 2024 டு 21 ஜனவரி 2025 பிரிய வேண்டும் என்ற தம்பதிகள் பிரிந்து விடுவார்கள். விவாகரத்து பெற வேண்டும் என்ற அடிப்படை ஜாதத்தில் ஆண் பெண்களுக்கு இருந்தால் பெற்று விடுவார்கள். அவ்வளவுதான். இல்லைனா எதிர்பாலனத்தோட ஹெல்த் டிசார்டர் வரும். அதுக்காக பணம் செலவு பண்ணணும், கடன்காரனுக்கு செலவு பண்ணணும், வழக்குக்கு செலவு பண்ணணும், நோய்க்கு செலவு பண்ணணும். இன்னொன்று 21 ஜனவரி 2025 டு 21 ஜனவரி 2025 டு 12 பிப்ரவரி 2025. இந்த காலகட்டம் பொற்காலமுங்க. சும்மா சாதாரணமானது இல்லை, பொற்காலம். அற்புதமான பொற்காலம் இது. ஆமாம். அதன் பிறகாக 21 ஜனவரி 2025 டு 14 பிப்ரவரி 2025 எதில் பொற்காலம்? பார்ட்னர்ஷிப்பில் பொற்காலம். ஆமாம். ஏற்கனவே பிரிந்த பார்ட்னர் கூட இப்போ மீண்டும் எதாவது தரேன்னு சொல்லி வார்த்தை தான் வரும், காசுலாம் வராது.
ஆனால் அந்த வார்த்தையே நல்ல விஷயம் தானே. வேறு எப்பயாவது வந்து நடக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசாபக்தி வந்தால் அது எப்போ நீங்கள் கொண்டாந்து காமிச்சாதான் சொல்ல முடியும். ஆக மொத்தம் அந்த வார்த்தை வரும் 21 ஜனவரி 2025 அப்புறமா 14 பிப்ரவரி 12 பிப்ரவரி 2025 அதன் பிறகு 24 ஜனவரி 2025 டு 11 பிப்ரவரி 2025 எப்படிப்பட்ட காலம்? இந்த காலம்தான் பெரிய மனிதர்கள் மூலமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம். அதே மாதிரி வந்து பொருள் உதவி 5 என்ற தொகையில் கிடைக்கும். அது 500, 5000, 5, 50,000 அந்த மாதிரி. உங்கள் ஜாதகம் 1000க்கு அதிபதி ஜாதகமாக இருந்தால், லட்சத்துக்கு அதிபதி ஜாதகம் இருந்தால் லட்சமே கூட கிடைக்கும். அதுதான் 24 ஜனவரி 2025 டு 11 பிப்ரவரி 2025. பிறகு 28 ஜனவரி 2025 டு 12 பிப்ரவரி 2025 எப்படிப்பட்ட காலம்? இந்த காலம் பெருங்கொண்ட கடன் மூலமாக கடன் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற வழக்குகளில் கூட வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே வந்து சிறைவாசத்துக்கு போகணும்னு நினச்சி தலை தப்புனா புண்ணியன்னு தப்பிக்கிட்டு வர்ற காலம்தான் 28 ஜனவரி 2025 டு 12 பிப்ரவரி 2025. அது மட்டுமே கிடையாது. இதனுடைய நீட்சி எப்போ அப்படின்றது அடுத்த மாதம் தான் சொல்லுவேன். பிறகு அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டமம் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து ஷேர் செய்யாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, பிறகு இந்த மாதமும் அடிப்படை ஜாதகத்தின் பலத்தை நிரூபிப்பது தான் ராசி பலன் என்பதற்கான விளக்கத்தையும் தந்தேன். இது தனி பதிவாகவும் போடப்படும். எனக்கு டோனர் வந்தவுடன் ஆசிரமத்திற்கு நான் பேசிய எல்லா பேச்சுக்களுமே இதுவரையில் நான் கிட்டத்தட்ட 10,000 மணி நேரத்துக்கு மேல் பேசியிருக்கேன். எல்லாமே புத்தகங்களாகும். அதுக்கென்று தனித்தனி டைட்டில்கள் நானே கொடுப்பேன். அதுக்கென்று தனித்தனி வந்து டைட்டில்ஸ் கொடுத்து அது வந்து என்னுடைய முன்னுரையோடு வெளிவரும் என்பதை கூறிக்கொண்டு, சீக்கிரம் இன்னும் மொமெண்ட்ரி இன்ட்ரெஸ்டில் இருந்து பர்மனெண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருவதற்குள் பர்மனெண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் என்று விரும்புபவர்கள் வரலாம். இதெல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான். எப்படி விந்து வெளியே வந்தால் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, அதை விட பெரிய இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே சாகாத ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஆனால் நீங்கள் செத்து போகிறத பற்றி தான் நீங்கள் நிறைய கேட்குறீங்க. ராசி பலன்றது அந்த 30 நாளோடு செத்து போகும். அதுக்கப்புறம் அது வேலிடிட்டி கிடையாது. 30 நாள் தான் வேலிடிட்டி. ஆனால் உங்கள் அடிப்படை ஜாதகம் என்பது என்டியூரிங், இட்டர்னல், இம்மார்டல், டைம்லெஸ். ராசி பலன்றது டைம் சொல்கிறோமில்ல. 14 ஜனவரி 25 முதல் 12 பிப்ரவரி 25 டைம். அடிப்படை ஜாதகம் என்றது டைம்லெஸ். டைம்லெஸ்ஸில் நீங்கள் ஏதாவது சாதிச்சிருந்தாதான் டைமில் வந்து ஏதாவது சாதிக்க முடியும். எப்படி விழுது பாருங்கள் வார்த்தை. டைம்லெஸ் என்ற பல பிறவிகளில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை சரியான வகையில் இயக்கி ஒரு சரியான எண்ணை போன்ற குருவை நாடி உங்கள் ஜாதகத்தை நான் எப்படி அருணாச்சலம் சிவாமேனன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு பிறகு அதெல்லாம் எப்படி நடக்கும் நடக்காதுன்றது டெய்லி 18 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிறவியில் வந்திருந்தால் தான் இந்த பிறவியில் நீங்கள் ராசி பலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்கள் ஜாதகத்தை பார்ப்பீங்க. இல்லைன்னா அதே தானே பழைய குருடி கதவை திரடி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையை அறுப்பான். முட்டாளாக வாழ்ந்தவன் என்றைக்கும் புத்திசாலியாக முடியாது, புத்திசாலியாக வாழ்ந்தவன் என்றைக்குமே முட்டாளாக முடியாது. அதுதான் பகவான் ஓஷோ சொல்வார், நீங்கள் பல பிறவிகளாக கற்று வந்ததை கற்காமல் செய்ய முடியாது. நீங்கள் போன பிறவியில் எதை கற்றீர்களோ அதை அன்ட்ரெயின் செய்ய முடியாது. நீங்கள் ட்ரெயின் ஆனதை அன்ட்ரெயின் செய்யவே முடியாது. செத்தாலும் செய்ய முடியாது. ஏன்னா அதுதான் அடுத்த பிறவிக்கு உங்களுக்கு அதுதானே தசையை ஆரம்பிக்குது. அதனால ஜோதிடத்தில் யார் பூர்வ புண்ணியாபிசாரத்தில் பிறக்கிறாங்களோ அதுவே முதல் யோகம். பாக்யாபிசாரத்தில் பிறக்கிறது முதல் யோகம். ஏன்னா அவன் பல 1-5-9 பல பிறவிகள் அவன் கற்றுக்கிட்டு வந்தது. அந்த கற்றுக்கிட்டு வந்ததை வச்சு தான் அவன் தனமாக்குறான், லாபமாக்குறான், சுக சௌகரிய சொத்துக்களாக்குறான், சொத்து சுகமாக்குறான். அதை வச்சு தான் அவன் பொண்டாட்டியாக வந்து அந்த சொத்து சுகத்தை வச்சு தான் பொண்டாட்டியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் அவனுக்கு அந்த தொழிலை வச்சு தான் பொண்டாட்டியை கொடுக்குறாங்க. கேந்திரங்கள் என்பது கோணங்கள் தரும் பரிசு. உங்கள் அகம் தரும் பரிசு தான் கேந்திரங்கள். கோணங்கள் என்பது உங்கள் அகத்தின் தூய்மையையும் உங்கள் அகத்தின் திறமையையும் காட்டுகிறது. தூய்மை இங்கே யாருக்கு வேணும்? ஏஷியன் பெயிண்ட்ஸா ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறது. 1-5-9 இருக்கிறது பல பிறவிலாக நீங்கள் எதை கற்றுக்கிட்டு வந்தீங்க? ஒரு மண்ணாங்கட்டியும் கற்றுக்கிட்டு வரலன்னா கூட 1-5-9 பலமாக இருக்கும். ஏன்னா அவன் அந்த மாதிரி 1-5 பிறந்துட்டு இருப்பான். எத்தனை பேர் வந்து படித்த முட்டாள் இருக்கிறான், அது மாதிரி படித்த முட்டாளாக இருப்பான். 1-5-9 இருக்கும். ஆனால் என்னத்தை படிச்சிருப்பான்? வயிற்று பழப்புக்கே ஒரு டிகிரி வாங்கியிருப்பான், டாக்டரேட்டை வாங்கியிருப்பான், அவ்வளோதான்.
3 வேளை திம்பான் செத்துருவான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு இட்டர்னல், அவனுக்குள்ளே ஒரு முடிவில்லாதது இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவன் அதுக்காக வேலை செஞ்சுருக்கணும். ஒரு டாக்டர் யாராவது 2500 வருஷம் கழிச்சு பேசுகிறாங்களா? ஒரு சாக்ரட்டிஸை தானே பேசுகிறாங்க. ஓஷோ செத்து 40 வருஷம் கழிச்சு நான் பேசுகிறேன், இந்த டாக்டரே நான் பேசுகிறேன்னா இல்லையே. எம்ஜிஆரே பேச மாட்டாங்க. அதிமுக என்ற ஒரு கட்சி என்றைக்கு அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு ஆட்சிக்கு வராமல் இருக்குதோ அதோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எம்ஜிஆர் மறந்துடுவாங்க. ஆனால் சாக்ரட்டிஸை பற்றி பேசுகிறோம், ஓஷோ மறைந்தும் பேசுகிறோம். காரணம் என்ன? அவர்கள் பல பிறவிகளாக கற்றுக்கிட்டு வந்தது அந்த அளவுக்கு ஒரு மனித குலத்துக்கு பயனளிக்கக்கூடிய அறிவியல் விஞ்ஞான யுக்திகளை கொடுத்தார்கள். அதைவிட மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞான யுக்திகளைத்தான் நான் தந்து கொண்டிருக்கிறேன் 8 வருடங்களாக. இந்த துலாம் ராசி முன்னோட்டத்தில் அடிப்படை ஜாதகத்தை எப்படி இயக்குவது. அழகான பொண்டாட்டி வந்துட்டால் மட்டும் பத்தாது, அந்த பொண்டாட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். இல்லைனா ஓடி போயிடுவான் ஒருத்தண்டு. அதனால தானே மகாலட்சுமி மாதிரி பொண்ணு வரும், திடீர்னு ஓடிடுது. இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. ஏதோ ஒரு இசையமைப்பாளர் வந்து புலம்புனார் வெளியில், அவர் பேர் சரியாக தெரியல. இமானா என் பொண்டாட்டி ஓடிடுச்சு. ஏன் ஓடிடுச்சு? முன்னாடி இயக்குனர் பாலா பொண்டாட்டி ஓடிடுச்சு. ஏன் ஓடிடுச்சு? அவருக்கு பொண்டாட்டி ஹேண்டில் பண்ண தெரியல. நல்ல இளம் மனைவி தான் வந்தது, ஆனால் ஹேண்டில் பண்ண தெரியல. இமானுக்கு அதே மாதிரி அழகான மனைவி, ஹேண்டில் பண்ண தெரியல. அதனால தான் ஜாதகம் நல்லா இருந்தால் பார்த்தாதுங்க, ஹேண்டில் பண்ண தெரியணும். ஹேண்டில் பொண்டாட்டியும் ஹேண்டில் பண்ணணும், பிள்ளையும் ஹேண்டில் பண்ணணும், விரோதியும் ஹேண்டில் பண்ணணும், நோயையும் ஹேண்டில் பண்ணணும், லட்சியத்தையும் ஹேண்டில் பண்ணணும், கடவுளையும் ஹேண்டில் பண்ணணும், பாவியையும் ஹேண்டில் பண்ணணும், ஞானியையும் ஹேண்டில் பண்ணணும், துரோகியையும் ஹேண்டில் பண்ணணும், ரோகியையும் ஹேண்டில் பண்ணணும், சகோதரனையும் ஹேண்டில் பண்ணணும், தாயையும் ஹேண்டில் பண்ணணும், தந்தையை ஹேண்டில் பண்ணணும், மனைவியை ஹேண்டில் பண்ணணும், காதலியை ஹேண்டில் பண்ணணும். இன்னும் சின்ன வீடு வச்சுக்கிற ஆசை இருந்தால் அந்த சின்ன வீடியை ஹேண்டில் பண்ணணும். வெற்றிகரமாக எவன் ஹேண்டில் பண்ணுறானோ அவன் தான் கடைசி வரையும் சின்ன வீட்டுக்கிட்டையும் சுகத்தை அனுபவிக்க முடியும், பெரிய வீட்டுக்கிட்டையும் அனுபவிக்க முடியும், 2 பொண்டாட்டி ஒரே வீட்டில் வச்சுக்கிட்டு அனுபவிக்க முடியும். ஹேண்டிலிங் அது ராசி பலனில் வந்து வராது. ராசி பலன் என்பது ஒரு ராஜா வந்து மாளிகையில் அமர்ந்து கொண்டு 5 நிமிஷத்துக்கு அவர் பாட்டுக்கு வந்து தூவி வீசுறது. அதை போய் கீழே நெரிசலில் இப்போ திருப்பதியில் 6 பேர் செத்தாம்பார், சொர்க்கவாசல் போய் இப்போ டைரெக்டாக சொர்க்கத்துக்கே போயிருப்பான் அந்த 6 பேர். உன் ஜாதகம் தாண்டா சொர்க்கம். உன் ஜாதகத்துக்கு மீறி என்ன சொர்க்கம் இருக்குது? உன் ஜாதகத்துக்குள்ளே தாண்டா எல்லா தெய்வங்களும் இருக்குது, 3 கோடி தேவர்கள் இருக்கிறான், அல்லா இருக்கார், இயேசு இருக்கார், எல்லாமே இருக்காங்க. அதை விட்டுட்டு போகிற நீ பாட்டுக்கு திருப்பதிக்கு போகிற, அங்கே போகிற, இங்கே போகிற. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞானத்தன்மை என்று. ஓம் பௌஷ்யம் அங்கே கிடக்குது. உனக்கு என்ன மாதிரி பொண்டாட்டி வரப்போகுது, என்ன மாதிரி தாய் வரப்போகுது, என்ன மாதிரி தகப்பன் வரப்போகிறான். உன்னை தூக்கி போட்டு உதைக்கிற பொண்டாட்டியா, நீ அவளை தூக்கி போட்டு உதைக்க போறியா, இல்லை 2 பேருமே ஈருடல் ஒரு மாதிரி வாழ போகிறீங்களா? உனக்கு வரக்கூடிய விரோதி, நோய், லொட்டு லொசுக்கு எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதை விட்டுட்டு இவன் போகிறான் சொர்க்கவாசலை பார்க்குறது. அதான் போய் சேர்ந்தான் மேலேயே. நான் திருப்பதிக்கு ஒரு வாட்டி போனதோடு இனிமேல் திருப்பதிக்கே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அந்த டைம் என் பசங்கள்லாம் சின்ன பசங்க தூக்கி நான் தோல் மேலே வச்சேன். இதே சம்பவம் அப்போ நடந்தது. அப்போ தான் நினச்சேன் இந்த மௌடிகை கூட்டம். ஏன்னா எனக்கு கடவுள் என்னன்னு தெரியும். ஆனாலும் நான் வந்து என்னுடைய வந்து விஷயத்துக்காக என் கூட வந்து அந்த நம்பிக்கை உள்ளவங்களெல்லாம் நான் செய்யக்கூடாது. நான் கூட இப்போ இந்த பூர்வ புண்ணிய தேவையோட செஞ்சு தரேன்னா அது அறிவியல் ரீதியாக செஞ்சு தரேன். அதை பற்றின விளக்கம் என்னுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கேன். அதை நீ எப்படி நான் சொல்கிறபடி செஞ்சால், அதான் பகவான் ஓஷோவே விக்கிரகங்களை பற்றி பேசியிருக்காரு. விக்கிரகங்களின் ரசவாத விஞ்ஞானம்னே பேசியிருக்காரு ஹிடன் மிஸ்ட்ரிஸில். என்ன சொல்கிறாரு? ஒரு வீடு வந்து பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டுக்குள் வேவு பார்க்க வேண்டும் என்றால் எப்படி நாம் சாவி துவாரத்தின் வழியாக பார்க்கிறோமோ அப்படித்தான் விக்கிரகங்கள். அதனால தான் அது பேரே விக்கிரகம்னு வச்சேன். கடவுள் கிடையாது. இந்து மதத்தில் கடவுள் தத்துவமே கிடையாது. ரொம்ப காதலாகி போச்சுன்னா சில பேர் கடவுள் நிறுறான். விக்கிரகம்னா அது பேர் விக்கிரகம். எல்லா கோயிலுமே விக்கிரகம் தான். பாலாஜி விக்கிரகம் தானே சொல்கிறான். பாலாஜி கடவுள்லாம் சொன்னான். பின்னாடி வந்தவன் கடவுள்ன்ட்டான். விக்கிரகம் அந்த கிரகத்தின் சப்ஸ்டிடியூட் தான் இந்த விக்கிரகம். அந்த கிரகத்தை நேரடியாக போய் பார்க்கவே முடியாது. இதோ இன்னும் இவ்வளோ அறிவியல் வந்து இன்னும் கொண்டு போய் ஒருத்தன் லேண்ட் பண்ண முடியல சந்திரனில். ஒன்று அங்கே போய் நம்ம எப்போ வடை சுட்டு சாப்பிட்றது. அதனால் சந்திரனுடைய காரகத்துவம், அதனுடைய
அதனுடைய வந்து கதிர்வீச்சின் தன்மை ஆண் தன்மையா பெண் தன்மையா என்பது பெண் விக்கிரகத்தை வடிச்சிட்டோம். அப்புறம் சூரியனுடைய ஆண் தன்மை கதிர்வீச்சுக்கு சிவனை வடிச்சிட்டோம். அதனால் இந்த வந்து இப்போ நான் ஏன் மேருன்னு வச்சுக்கிட்டேன், எனக்கு சந்திரன் வாக்கு ஸ்தானத்தில் சந்திரன் உச்சம், அது பெண் தன்மை, அதனால் லலிதா பரமேஸ்வருடைய அடையாளம் அது. அப்படி வச்சுக்கும் போது அந்த சந்திரனோட எனக்கு வந்து ஒரு கனெக்ட் ஏற்படுது. நான் வந்து ஒரு பார்வதி தேவி என்ற விக்கிரகத்தை வழங்கும் போது நான் சந்திரனைத்தான் வணங்குகிறேன், பார்வதி தேவியை வணங்கவில்லை. அங்கே உருவம் மறைந்து அருவமான சந்திரன் வந்து விடுகிறான். நான் சிவனை வழிபடும் போது சிவனை வழிபடவில்லை, சூரியனை வழிபடுகிறேன். நான் சுப்பிரமணியரை வழிபடும் போது சுப்பிரமணியரை வழிபடவில்லை, செவ்வாயை வழிபடுகிறேன். நான் பெருமாளை வணங்கும் போது பெருமாளை வணங்குவதில்லை, புதனை வந்து வணங்குகிறேன். நான் மகாலட்சுமி வணங்கும் போது மகாலட்சுமியை வணங்குவதில்லை, சுக்கிரனை வணங்குகிறேன். நான் தர்மசாஸ்தாவை வணங்கும் போது தர்மசாஸ்தாவை வணங்கவில்லை, அவருடைய அதிதெய்வமான சனீஸ்வரனை வணங்குகிறேன். ஏன்னா தர்மசாஸ்தா அலி, சனி அலி, சனியுடைய அதிதெய்வம் தான் தர்மசாஸ்தா. அதனால தான் அந்த பூர்வ புண்ணியர்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால தான் அது கொடுத்த உடனே தன்னை யாருன்னு அறிய வச்சிருதுன்னு எல்லாரும் கமெண்ட் போட்டிருக்காங்க. காரணம் நான் அந்த மாதிரி மனோ உளவியல்படி அந்த உணர்வுகளை செலுத்துகிறேன் அதை கொடுக்கும்போது. அதுதான் குரு சீடன் உறவுமுறை. இது குரு சீடன் உறவுமுறை இல்லாமல் யூடியூப்லேயே இருந்து அதை செய்ய முடியாது. எனக்கு நீங்கள் அணுக்கமாக வரணும், என் உடம்புல உள்ள கதிர்வீச்சு, ஏன்னா என் உடம்புல 9 கிரகம் பலமாக இருக்குது இல்லை, அதனுடைய நிழலில் நீங்கள் வரும்போது தான் நீங்கள் ஒளி பெற முடியுமே தவிர தனியாக நீங்கள் வந்து யூடியூப்பில் இருந்தால் பெற முடியாது. அப்படியும் பெறணுன்றவருக்கு தான் இப்போ நான் இதை மானிட்டைஸ் ஆகிட்டே போகிறேன். மானிட்டைஸ் ஆகிறப்பறமா நீங்கள் உங்களால் முடியுது பெற முடியுதுன்னா பெற்றுக்குங்க, ஒன்றும் எனக்கு ஒன்றும் இல்லை. வருதுன்னு நீங்கள் நினச்சா சந்தோஷம் தானே. இப்போ திருமலா திருப்பதி தரிசனம் வந்து நிறைய பேர் 500 ரூபாய் 1000 ரூபாய் கட்டிட்டு இங்கே வந்து யூடியூப்பில் பார்த்து கும்பிட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி என்னை வந்து கும்பிட்டுக்குங்க. இன்னும் 2 வருஷம் அதோட மானிட்டைஸ் பண்ணிவிடுவேன். ஒரு ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை, மற்றவங்களாம் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதில் 1 ரூபாய் கம்மியாக வைக்க போகிறேன் வச்சு நான் பண்ணுவேன். அது பண்ணும்போது அப்போ நீங்கள் அதை பேமெண்ட் பண்ணால் தான் அந்த ராசி பலன் பார்க்க முடியும். பார்த்துக்குங்க, அதில் என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும்.
இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.